Let's turn to John chapter 15. யோவான் 15ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். And let's read verse 12 and 13. 12 13 ஆகிய வசனங்களை வாசிப்போம். John chapter 15 verse 12 and 13. 15ஆம் அதிகாரம் 12 13 ஆகிய வசனங்கள். This is my commandment, that you love one another as I have loved you. நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரிலொருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. Greater love has no one than this, that someone lay down his life for his friends. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. Last week we said some introductory comments on this entire paragraph, verse 12 to 17. 12ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை உள்ள அந்த முழு பத்திக்கும் உள்ள ஒரு முகவுரையை நான் கொடுத்தேன். And we also began to consider verse 12 and 13. அந்த 12 13 வசனங்களையும் சற்று பார்த்தோம். We saw how the main point of this entire paragraph is that we should love one another. That's what Jesus wants us to do. இந்த முழு பேராகிராஃப் உடைய மொத்த கருத்து என்ன? நாம் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பது. That's why he puts it in the beginning in verse 12 and he also puts it in the end of the paragraph in verse 17. இந்த பாராகிராஃபின் துவக்கமாகிய 12ஆம் வசனத்திலேயும் முடிவாகிய 17ஆம் வசனத்திலேயும் அதை அவர் சொல்லுகிறார். So the main point is very simple and it's a singular point. Love one another. ஆகவே இந்த பகுதியின் மைய கருத்து ரொம்ப எளிதாய் புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று, ஒருவரிலொருவர் அன்பாய் இருப்பது. But he also tells us how to love, in what manner to love, what is to be the pattern of our love. அது மட்டுமில்லாமல் எப்படி அன்பு கூற வேண்டும், எந்த விதத்தில் அன்பு கூற வேண்டும், எந்த மாதிரியை வைத்து அன்பு கூற வேண்டும் என்பதும் அவர் அங்கே சொல்லுகிறார். He says, love one another as I have loved you. நான் உங்களை அன்பு கூர்ந்தது போல நீங்களும் ஒருவரிலொருவர் அன்பாய் இருக்க வேண்டும். Our pattern for loving other people, other believers especially, is Jesus and the way he loved us. மற்ற விசுவாசிகளை அன்பு கூறுவதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மாதிரி என்ன? இயேசு நம்மை அன்பு கூர்ந்த விதம். So we are not to look at the world and how they love and follow that kind of love. உலகத்தை பார்த்து அவர்கள் எப்படி அன்பு கூறுகிறார்கள் என்கிறதை கண்டு அந்த விதத்தில் அன்பு கூறுவதல்ல. No, we have a very definite, a very clear pattern, as I have loved you, Jesus. ஒரு நிச்சயமான மாதிரி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி என்ன? இப்படி இவர் நம்மை அன்பு கூறு, இயேசு நம்மை அன்பு கூர்ந்தது போல நாம் ஒருவரிலொருவர் அன்பு கூறுவோம். In fact, this is what makes this commandment a new commandment. If you remember in John 13 verse 34 and 5, Jesus said, a new commandment I give you, love one another as I have loved you. இன்னும் சொல்ல போனால் இதுதான், இந்த மாதிரி தான் பாருங்க, இந்த கற்பனையை ஒரு புது கற்பனையாக ஆக்குகிறது. ஏனென்றால் 13ஆம் அதிகாரம் 34 35 வசனங்களில் பார்த்தீர்கள் என்றால், புதிதான கட்டளையை உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னார். இது ஏன் புதிதான கட்டளை? இதுவரைக்கும் கொடுக்கப்படாத கட்டளைன்னா, நாம் ஒருவரிலொருவர் அன்பு கூற வேண்டும், அவர் அன்பு கூர்ந்தது போல அன்பு கூற வேண்டும் என்பதே. Love your neighbor has been there from back in the Old Testament days. It was an old commandment. ஏனென்றால் ஒருவரிலொருவர் அன்பு கூறுவது அல்லது அயலானிடத்தில் அன்பாய் இருப்பது என்பது பழைய ஏற்பாட்டிலே ஏற்கனவே சொல்லப்பட்ட பழைய கட்டளை. It's a very old commandment. அது ரொம்ப பழைய கட்டளை. But Jesus comes on the scene and he says, no, I'm going to give you a new commandment. Don't just love your neighbor or love one another. Love them like I loved you. ஆனால் இயேசு சொல்றார், நான் ஒரு புதிய கட்டளை உங்களுக்கு தருகிறேன். ஏதோ உன்னுடைய அயலான நேசின் அல்ல, அல்லது ஒருவர் அன்பு கூறுங்கள் இல்ல, நான் அன்பு கூர்ந்தது போல நீங்கள் ஒருவர் அன்பு கூறுங்கள். அதுதான் புது கட்டளை. Old Testament pattern was love your neighbor as yourself. பழைய ஏற்பாட்டு மாதிரி என்ன? நீங்கள் உங்களை அன்பு கூறுறது, உங்களில் அன்பு கூறுறது போல பிறனிலும் அன்பு கூறுங்கள். But Jesus' command is love one another as I have loved you. ஆனால் இயேசுவின் கட்டளை என்ன? நீங்கள் ஒருவரிலொருவர் எப்படி அன்பு கூற வேண்டும்? நான் உங்களை அன்பு கூர்ந்தது போல அன்பு கூற வேண்டும். Then we also saw last week how Jesus wants us to show sacrificial love. இயேசு எப்படி தியாக மனப்பான்மையோடு நாம் அன்பு கூற வேண்டும், தியாகம் செய்து அன்பு கூற வேண்டும் என்று சொல்கிறார் என்பதையும் பார்த்தோம். In verse 12 and 13 the emphasis is on a particular kind of love, a particular aspect of love, the aspect of sacrifice. 12 13 வசனங்களிலே இந்த அன்பின் ஒரு அம்சம் என்னவென்றால் இந்த தியாகம் என்கிற அம்சம்.
That is what is most important that we pick up there. How do we apply this to our lives? We need to love sacrificially as Jesus loved. அங்கே என்ன கற்றுக்கொள்கிறோம்? நாம் எப்படி அன்பு கூறுவது ஒருவர் இயேசு அன்பு கூர்ந்த மாதிரி. இயேசு அன்பு கூர்ந்த மாதிரினா எப்படி? அதன் ஒரு அம்சம் என்ன? தியாகம் செய்து. That's why he says greater love has no one than this, than someone lay down his life for his friends. ஆகவே தான் 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை என்று சொல்கிறார். The laying down of one's life is the greatest sacrifice that a person can make. ஜீவனை கொடுக்கிறது என்கிறது தான் ஒரு மனுஷன் செய்யக்கூடிய ஒரு பெரிய தியாகம் மற்றவருக்காக. And Jesus made that sacrifice. இயேசு அந்த தியாகத்தை நமக்காக செய்தார். And Jesus calls us to imitate him in whatever ways we are called to. நாம் அவரை அப்படியே அவர் செய்தபடியே நாம் செய்து காட்ட வேண்டும் என்று நம்மை அழைக்கிறார். That doesn't mean sacrificing our life, because most of us are not called to do that. அவர் செய்த மாதிரியேன்னு சொன்னா நாம போய் அவரை மாதிரியே சிலுவையில் சாகணும் என்றல்ல. No, but he sacrificed everything for us. அவர் எல்லாத்தையும் நமக்காக தியாகம் பண்ணார். But most of us don't have to do that kind of thing today. நம்ம அநேகர் அதை செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. But we are called to sacrifice something. ஆனால் நாம் ஏதோ ஒன்றை தியாகம் செய்ய அழைக்கப்படுகிறோம். For the benefit of the other person. மற்றவருக்காக ஏதோ ஒன்றை தியாகம் செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த வசனத்தின் கருத்து. Love without sacrifice is no great love. தியாகம் இல்லாத அன்பு ஒரு பெரிய அன்பு அல்ல. And Jesus is telling us to love with sacrifice. இயேசு என்ன சொல்லுகிறார்? தியாகத்தோடு அன்பு இருக்க வேண்டும் என்கிறார். And we saw how when we do this, when we follow Jesus' commandment, we'll be more fulfilled and more satisfied and more joyful and more happy. இப்படி இயேசுவின் கட்டளையை நாம் பின்பற்றி அன்பு கூறும்போது நாம் மன நிறைவை அடைவோம், மிகுந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் பெறுவோம் என்று இங்கே அவர் சொல்லுகிறார். I gave you examples of missionaries and how they spoke about sacrifice and all. அவர்தான் நான் போன வாரத்தில் உங்களுக்கு சொன்னேன் மிஷனரிஸை பற்றி. அவர்கள் எப்படி தியாகம் செய்து அதிலே மகிழ்ச்சியை கண்டார்கள் என்று. No great missionary said I sacrificed anything and everything and I lost everything, I gained nothing. எந்த மிஷனரியும் நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், கடவுளுக்காக நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், இழந்துட்டேன், தன்னுடைய தியாகத்தை பற்றி பெருசா பேசுறது கிடையாது. No, they always said I gained more than I lost. எல்லாரும் என்ன சொல்றாங்க? நான் இழந்ததை காட்டிலும் அதிகமாக நான் பெற்றுக்கொண்டேன் என்கிறார். In fact, the very reason they were willing to sacrifice was because they had something greater to gain. ஏன் அவர்கள் தியாகம் செய்ய ஆயத்தமாக இருந்தார்கள்? அவர்கள் அதை காட்டிலும் பெரிதாக ஒன்றை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படியாக தான் தியாகத்துக்கு ஆயத்தமாக இருந்தார்கள். Even if you just take a look in your Bible, this great sacrificial love, the verse before that is about great joy. Verse 11 talks about great joy. 11ஆம் வசனம் அந்த 12ஆம் வசனம் சொல்லுது இல்லையா? அந்த இப்போ வாஸ்தவம் இல்லையா? அதுக்கு முந்தின வசனம் பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தை பற்றி அங்கே சொல்லுகிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொன்னேன்றார். So these are things we saw last week. இதையெல்லாம் போன வாரத்தில் பார்த்தோம். So the main thing that Jesus wants us to do is love one another. ஆகவே நாம் இங்கே கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய காரியம் ஒருவரை ஒருவர் அன்பு கூறுவது. But as we saw last week, this is something we need to do, not just ponder, think about, talk about, preach about. இது நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம். அதையும் சுட்டி காண்பித்தேன். அதாவது ஏதோ பற்றி தியானிக்க வேண்டும், யோசிக்க வேண்டும், இப்படி என்றல்ல, செய்ய வேண்டும். Some things in the Bible you don't have to meditate much, you get up and do it. சில காரியங்கள் வேதத்தில் ரொம்ப தியானிக்க வேண்டியதில்லை, அதை பற்றி செய்யணும். But the problem is it's easier said than done. It's very difficult to actually do what Jesus is talking about. ஆனால் யோசித்து பார்த்தீங்கன்னா இயேசு சொல்லுகிறதை செய்வது ரொம்ப கஷ்டம். Jesus is saying love sacrificially like I loved. இயேசு என்ன சொல்லுகிறார்? நான் அன்பு கூர்ந்தது போல தியாகத்தோடு அன்பு கூருங்கள். Sacrifice yourself for the sake of others. மற்றவர்களுக்காக உங்களை தியாகம் பண்ணுங்கள். But that is the most difficult thing to do. ஆனா அதுதான் செய்யறதுலயே ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். Jesus is asking us to do what does not come naturally to us as human beings. இயற்கையாக மனிதர்களுக்கு இயல்பாக வர முடியாத ஒன்றை அவர் செய்ய சொல்லுகிறார். What comes naturally for people is love mingled with selfishness. இயல்பாக மனுஷனுக்கு வர்றது என்ன? அன்பு வரும், ஆனா அதுல கொஞ்சம் சுயநலமும் இருக்கும். We use the word love a lot in the world, and people are talking about love all the time. There are love songs, love stories, love this, love that, all the time. It's உலகத்துல அன்பை குறித்து நிறைய பேசுறோம். காதல் கதை, காதல் பாட்டு, அது இதுன்னு காதல்னு. But most of love that is found in this world is mingled with a lot of selfishness. ஆனால் இந்த உலகத்துல பார்க்கிறது அன்பு எல்லாமே
ஒரு சுயநலத்தோடு கலந்து வருகிறது. And Jesus is saying, no, 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 your pattern is different, not like the world loves, as I have loved you, unselfishly, sacrificially. அதனால தான் இயேசு அவருடைய அன்பை வித்தியாசப்படுத்தி, அவர் சொல்ற அன்பை வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறார். உலகம் அன்பு கூர்றது போல அல்ல, அந்த மாதிரி அல்ல, நான் உங்களுக்கு வேற ஒரு மாதிரியை வச்சிருக்கேன். நான் அன்பு கூர்ந்தது போல தியாகத்தோடு நீங்கள் ஒருவர் அன்பு கூறுங்கள். But this is very difficult actually. ஆனால் இது ரொம்ப கஷ்டம். And Jesus knows this. ஆகவே அவருக்கு தெரியும் அது. He knows it's difficult. அவருக்கு தெரியும் இது கடினம் என்று. And he also knows that in order to truly be able to follow this commandment, we need a lot of inspiration and motivation. இத பின்பற்றுவதற்கு நிறைய நமக்கு ஊக்கம் அவசியம் என்பதும் அவருக்கு தெரியும். So today that's what we're going to try to get, some inspiration and motivation. ஆகவே இன்றைக்கு இந்த கட்டளையை பின்பற்றுவதற்கு ஒரு ஊக்கத்தை நாம் பெற முயற்சிப்போம். We're going to try to motivate ourselves and look for some inspiration to follow this commandment. இந்த விதத்தில் அன்பு கூறுவதற்கு, இந்த கட்டளையை கைக்கொள்வதற்கு, நம்மை நாமே ஊக்கப்படுத்துவதற்கு என்ன வழி என்பதை பார்ப்போம். And how are we going to get motivated and inspired? எப்படி நம்மை நாம் ஊக்குவிக்க முடியும்? By considering Jesus' love for us. இயேசுவின் அன்பை சற்று எண்ணி பார்க்க வேண்டும். You see, unless you are motivated and inspired to do this, I can stand here and say love one another 100 times. It's not going to happen. இந்த ஊக்கம் உங்களுக்கு ஏற்படவில்லை என்றால் நீங்கள் ஒருவர் அன்பு கூறுங்கள்னு 100 தடவை நான் திரும்ப திரும்ப பிரசங்கம் பண்ணலாம், ஆனால் ஒன்றும் நடக்க போறதில்லை. That's why we are going to motivate ourselves by meditating on Jesus' love for us. ஆகவே தான் இயேசுவின் அன்பு, நமக்காக அவர் காட்டின அன்பு, நம் மீது அவர் காட்டின அன்பை நாம் தியானிக்க போகிறோம். But let me, before we start getting into this, actually talking about Jesus' love for us, let's think about this. Why bother about this motivation? இயேசு நம்மிடத்தில் காட்டின அன்பை பார்க்கிறதுக்கு முன்னால ஒரு காரியத்தை கவனிங்க. ஏன் இந்த ஊக்கத்தை பற்றியே நாம இங்கே யோசிக்க வேண்டியதா இருக்குது? Why talk about Jesus' love for us? ஏன் நம் மீது இயேசு வைத்திருக்கிற அன்பை குறித்து பேச வேண்டியது அவசியம்? Especially when the main point is love one another. ஒருவர் அன்பு கூறுன்னு சொல்றாரு, அதுதான் மைய கருத்து. அப்ப நம்ம அவர் நம்ம மேல வச்சிருக்க அன்பை பற்றி எதுக்கு பேசணும்? The main point is not Jesus loves you in this paragraph. மைய கருத்து அவர் உங்களை நேசிக்கிறார்ங்கிறது அல்ல. The main point is you love one another. மெயின் பாயிண்ட் என்ன? மைய கருத்து என்ன? நீங்க ஒருவர் நேசிங்கள். So then why bother about motivating ourselves by looking at Jesus' love for us? ஆகவே இப்போ ஏன் நாம் நம்மை நாமே ஊக்கப்படுத்துவதற்காக இயேசு நம்மை எப்படி அன்பு கூர்ந்தார் என்பதை கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்குது. I told you a practical reason, only then we will actually do it. நான் சொன்னேன் ஒரு நடைமுறையில் வரக்கூடிய ஒரு காரணத்தை சொன்னேன். அப்போதான் நாம் அதை செய்தால்தான் நாம் அதை கடைபிடிக்க முடியும். But not only there is a practical reason, there is also a textual reason. The text itself asks us to motivate ourselves by looking at Jesus' love for us. நடைமுறையில் இயேசு நம்ம மீது வைத்திருக்கிற அன்பை பார்த்தாதான் நாம் ஒருவர் அன்பு கூற முடியும். அது மட்டும் இல்லை, வசனத்திலேயே அதை வலியுறுத்தப்படுகிறது. Jesus himself in this passage, in this paragraph, இயேசுவே இந்த பகுதியிலே he makes great effort to motivate us by pointing to his own love for us. இயேசுவே என்ன பண்றாரு? அவர் நம் மீது வைத்திருக்கிற அன்பை சுட்டி காண்பித்து நம்மை ஊக்கப்படுத்துகிறார். I want to show you that. அதை காண்பிக்க விரும்புகிறேன். I want to show you this is what Jesus is actually doing here. இதைத்தான் இயேசு இங்க பண்ணுகிறார் என்பதை காண்பிக்க போகிறேன். I have not decided to come here today and just motivate you by asking you to think about Jesus' love for you. இயேசுவின் அன்பை நீங்க எண்ணி பாருங்கன்னு சொல்லி அப்படி உங்களை ஊக்கப்படுத்த வரல நான். No, I am following that course of study because Jesus is doing exactly that in this paragraph. வசனத்தை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். வசனமே அப்படி சொல்லுது. அவர் நமக்காக காட்டின அன்பை அவரே வலியுறுத்துகிறார். ஏன் நம்மை ஊக்கப்படுத்துவதற்கு? Throughout this paragraph, Jesus inspires, he motivates and he gives reason for us to love one another like him. இந்த பகுதி முழுக்க அந்த அன்புக்கான காரணத்தை எல்லாம் சொல்லுகிறார் நம்ம ஊக்கப்படுத்துவதற்காக. If you miss the fact that Jesus is trying to motivate, you won't even understand the paragraph as a whole, the passage as a whole. ஊக்கப்படுத்துவதற்காக தான் அவர் எப்படி நம்ம அன்பு கூர்ந்தார்ன்றதை சொல்லிட்டே இருக்காருன்றதை விட்டுட்டீங்கன்னா
இந்த பகுதி என்ன சொல்லுதுன்றதை புரிந்து கொள்ள முடியாது. I want you to look at this paragraph with me now. இந்த பகுதியை கொஞ்சம் நல்லா கவனிங்க. I want you to see how Jesus is trying to get us to love one another. இயேசு எப்படி நாம் ஒருவரோடு அன்பு கூற வேண்டும் என்று சொல்றார். Because this is very key. We all know we need to love one another. எல்லாருக்கும் தெரியும் நாம் ஒருவரோடு அன்பு கூற வேண்டும். This is no secret. இது ஒண்ணும் ரகசியம் இல்ல. Nobody needs to preach saying, oh, here is something you don't know, love one another. ஒருவரோடு அன்பு கூற வேண்டும் என்கிறத நான் பிரசங்கிக்க போறேன், இது எவருக்குமே தெரியாத ஒன்றுன்னு யாரும் சொல்றது. Every Christian knows this is the main thing we need to do as followers of Christ. எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் தெரியும் கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம் ஒருவரோடு அன்பு கூற வேண்டும். But every Christian also knows this is the most difficult thing to do. ஆனா எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இன்னொன்னு தெரியும், இதுதான் செய்யறதுலயே ரொம்ப கஷ்டமானது. And Jesus also knows that. இயேசுவுக்கு அது தெரியும். And I want you to look at the way he tries to inspire, motivate us to do this. எப்படி இதை செய்ய வேண்டும் என்று அவர் எப்படி ஊக்கப்படுத்துகிறார் என்பதை கவனியுங்கள். You know, I've already mentioned many times the main point is love one another of this paragraph, right? நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த பகுதியில் மறுபடியும் திரும்ப சொல்லப்படுகிறது என்ன அந்த மைய கருத்து, ஒருவர் அன்பு கூற வேண்டும். How do we know that? எப்படி தெரியும்? It begins with that in verse 12. 12ஆம் வசனத்தில் ஆரம்பிக்குது அது. It ends with that point in verse 17. அதே காரியத்தை சொல்லி தான் 17ஆம் வசனம் பகுதி முடியுது. It's like a sandwich. ஒரு சாண்ட்விச் மாதிரி. Top layer is love one another. மேலே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஒருவர் அன்பு கூற வேண்டும். Bottom layer is also love one another. அடியிலே அதான் வச்சிருக்காங்க, ஒருவரோடு அன்பு கூற. That's how you know the main point is that. அதுதான் முக்கிய கருத்துங்கிறது அப்படிதான் விளங்குது நமக்கு. So I've also mentioned last week this passage is about our relationship with one another. That's what it's about mainly. இன்னொன்னு சொன்னேன் நான், இது வந்து நாம் ஒருவரோடு கொண்டிருக்கிற உறவை குறித்த ஒரு பகுதி. Unlike the previous paragraph about vine and branches, which is about our relationship to Jesus. இதுக்கு முந்தின பகுதி திராட்சை செடி கொடின்னு அது வேற விதமான பகுதி, அவரோடு நமக்கு இருக்கிற உறவை பற்றி ஒரு பகுதி. Now just look with me in your Bibles. Let's just go through that paragraph and see what Jesus is doing. அந்த paragraph கொஞ்சம் கவனிங்க, இயேசு என்ன பண்றாருன்னு பாருங்க. You know, after saying love one another in verse 12, 12ஆம் வசனத்துல ஒருவர் அன்பாயிருங்கள்னு சொல்லிட்டு look in verse 13. 13 பாருங்க. He says greater love has no one than this, than someone lay down his life for his friends. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லைங்கிறார். On the surface Jesus is saying something like this. மேலோட்டமா பார்த்தா இயேசு ஏதோ இப்படி சொல்ற மாதிரி இருக்குது. Love your friends, you know, lay down your life for your friends. உன்னுடைய சிநேகிதரே அன்பு கூறுங்கள், உங்களுடைய ஜீவனை கொடுங்கள் அவங்களுக்காகன்றார். Right? இல்லையா? That's the main point. அதான் சொல்றாரு. He doesn't say I lay down my life for you. No, he doesn't put it like that. He puts it in a general way. Greater love has no one than this, than someone lay down his life for his friends. நான் உங்களுக்காக ஜீவனை கொடுத்தேன்னு சொல்லவே இல்லை, அப்படி சொல்லவே இல்லை. ஒருவர் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிறது அன்பை காட்டிலும் மேலான அன்பு ஒன்று கிடையாதுன்றார். So on the surface his point is you love your friend, you lay down your life for your friend. ஆகவே அவர் சொல்லுறது என்ன, உங்களுடைய சிநேகிதருக்காக உங்களுடைய ஜீவனை கொடுத்து அவங்க அன்பு கூறுங்கன்றார். So you just keep reading after verse 13. 13ல இருந்து அப்படியே தொடர்ந்து வாசிங்க. Now we would expect Jesus to keep going in this direction and keep talking about how we should love our friend or one another or something like that. 12-13 இப்படி சொல்லிட்டதுனால நாம் என்ன எதிர்பார்ப்போம், எப்படி நாம் ஒருவர் அன்பு கூறணும்னு அப்படியே சொல்லிட்டே போவார்னு நினைப்போம். But look at verse 14. ஆனா 14 கவனிங்க. He says you are my friends. அவர் சொல்றாரு என் சிநேகிதராய் நீங்கள் இருப்பீர்கள்ன்றார். We thought he's you know, on the surface we thought in verse 13 he is saying love your friend, but then he says no, you are my friend. 13ல உங்க சிநேகிதரை பற்றி பேசுற மாதிரி இருக்குது, கடைசில அடுத்த வசனத்துல சொல்றாரு நான் தான் உங்க சிநேகிதர்ன்றாரு. Okay, fine, go to verse 15. 15 பாருங்க. Now at least maybe he will go back to talking about love one another. இப்ப மறுபடியும் ஒருவர் அன்பு கூறுங்கள்னு பேசுவார்னு யோசிக்கிறோம். But look what he says in verse 15. ஆனா 15ல என்ன பேசுறாரு? He doesn't talk about actually loving one another. ஒருவர் அன்பு கூறுறத பற்றி பேசல. Instead he says I don't call you servants, but I have called you friends. அதுக்கு பதிலா என்ன சொல்லுகிறார், இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறது அறிய மாட்டான், நான் உங்களை சிநேகிதர் என்றேன். What's he talking about? He's talking about how he treats us as friends and not as slaves or servants. இப்போ என்ன சொல்றாரு, அவர் நம்மை சிநேகிதராக கருதுகிறார், அப்படி நடத்துகிறார் என்கிறார்.
And then you read verse 16. 16 வாசித்து பாருங்க. He again doesn't talk about how we should treat other believers. இப்போவும் ஒருவர் எப்படி நடத்த வேணும்ன்றது சொல்லல. He talks about again how what he has done for us. அவர் நமக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை சொல்றார். In verse 16 he says, you did not choose me, I chose you, I did this for you. அவர் என்ன செய்தார்னு சொல்றார். என்ன சொல்றார் 16ல, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். I appointed you. நான் உங்களை கனி கொடுக்கும்படிக்கு நான் உங்களை ஏற்படுத்தினேன். That you should go and bear fruit, that your fruit should abide, so that whatever you ask in the Father in my name you should be. நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். Between in verse 15 and 16 very clearly he is not talking about love one another directly. 15 16க்கும் நடுவுல ஒருவர் அன்பு கூறுவதை பற்றியே பேசல அவர். He is not talking about our relationship with other believers. நாம் மற்றவர்களோடு மற்ற விசுவாசிகளோடு கொண்டிருக்கிற அந்த உறவை பற்றியே தொடரல. He is talking about our relationship to him. அவரோடு கூட இருக்க உறவை பற்றி தான் சொல்றார். He is saying, what kind of relationship you have with me? Friends, not slaves. என்னோடு கூட உங்களுக்கு இருக்கிற உறவு என்ன? நீங்கள் எனக்கு ஊழியக்காரர்கள் அல்ல, நீங்கள் என்னுடைய சிநேகிதர் என்கிறார். He is not talking about what we should do to other believers. He is saying, look at what I have done for you. I chose you, I appointed you, that you should go bear fruit, have answered prayer. நாம் மற்ற விசுவாசிகளோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்றது பதிலாக அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார் என்கிறத சொல்றார். So we think he is talking about love one another. Because that's how the passage begins and ends. ஆரம்பிக்கும்போது எப்படி ஆரம்பிக்கிறாரு? நீங்கள் ஒருவர் அன்பு கூறுங்கள் அன்பு ஆரம்பிக்கிறார். அதனால நம்ம நினைச்சுக்கிறோம் அதுதான் பற்றி பேச போறாரு. But then he's talking about what he has done for us. ஆனா பாத்தீங்கன்னா அவர் நமக்காக என்ன செஞ்சிருக்கீங்க. And then after talking all that he comes to the last verse in 17. அதெல்லாம் பேசிட்டு அப்புறம் 17ஆம் வசனத்துல கடைசியா வர்றாரு. He's saying these things I command you so that you will love one another. நீங்கள் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டுமென்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். He's saying I'm talking about all this only so that you will end up loving one another. இவ்வளவு அவர் நம்ம எப்படி அன்பு கூர்ந்தார் இவ்வளவு சொல்லிட்டு நடுவுல கடைசியில் என்ன சொல்றாரு? நீங்கள் ஒருத்தர் அன்பா இருக்க வேணும்ங்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொன்னேன்றார். The logic of this paragraph goes like this. இந்த பாராகிராஃபுடைய தர்க்கமே இப்படி தான் போகுது பாருங்க. It begins by saying love one another. ஆரம்பம் எப்படி ஒருவர் அன்பு கூறுங்கன்றாரு. But then what does he do? He says, now see how much I love you. அப்புறம் என்ன சொல்றாரு? நான் எப்படி உங்களை அன்பு கூர்ந்தேன்றதை பாருங்க. I lay down my life for you. Verse 13. நான் என்னுடைய 13 வசனத்துல சொல்றாரு, நான் என்னுடைய ஜீவனை உங்களுக்காக கொடுத்தேன். Verse 14 and 15 he's saying I treat you as friends and not slaves. 14 15ல என்ன சொல்றாரு? நான் உங்களை ஊழியக்காரரா இல்ல சிநேகிதராய் நடத்துகிறேன்றார். See how much I love you. நான் உங்களை எவ்வளவு அன்பு கூர்றேன் பாருங்கன்றார். Verse 16 he's saying I chose you, I appointed you that you should go bear fruit and have all your prayers answered. 16ல என்ன சொல்றாரு? நான் உங்களை ஏற்படுத்தினேன் எதுக்கு? நீங்க போய் மிகுந்த கனி கொடுத்து ஜெபத்திலே உங்கள் கனி நிலைத்திருக்கும்படியா உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். So if you consider the whole middle of the paragraph is about how much Jesus loves us. ஆகவே முதல் வசனத்துக்கும் கடைசி வசனத்துக்கும் நடுவுல பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து இயேசு நம்ம எப்படி அன்பு கூர்ந்தார்ன்றதை பற்றி. And then the end is கடைசியில சொல்றாரு, I'm saying all this so that you will love one another. கடைசியில என்ன சொல்றாரு? இதெல்லாம் ஏன் சொன்னேன்னா நீங்கள் ஒருவர் அன்பா இருக்கும்படி. So what is Jesus doing here? ஆகவே இயேசு என்ன செய்றாருங்க? He's saying look at what I have done for you, man. நான் உங்களுக்காக என்ன செய்திருக்கிறேன் என்பதை கவனியுங்கள்ன்றார். All this I'm doing for you. எல்லாத்தையும் நான் உங்களுக்காக செஞ்சிருக்கேன். Why should you think about all of this? ஏன் இத பத்தி நீங்க எண்ணி பார்க்கணும்? Because it will help you to love one another. ஏனென்றால் நீங்கள் ஒருவர் அன்பு கூறுவதற்கு இது ஏதுவாயிருக்கும், ஊக்கமளிக்கும். Only this will inspire you to love one another. இது நீங்கள் ஒருவர் அன்பு கூற உங்களுக்கு ஊக்கத்தை கொடுக்கும். Only this will motivate you to love one another. நீங்கள் ஒருவர் அன்பு கூறுவதற்கு இது ஒரு உந்துகோலாய் இருக்கும். You can't just go love one another just like that. போய் நேரா ஒருத்தர் அன்பு கூர்ந்துட முடியாது. That is easy to say, hard to do. அது சொல்றதுக்கு சுலபம், செய்யறது கஷ்டம். No, look at my love for you. நான் உங்கள் மீது வைத்திருக்கிற அன்பை கவனியுங்கள். I have laid down my everything, my life itself for you. நான் என்னுடைய ஜீவனே உங்களுக்காக வச்சிட்டேன். I have treated you not as slaves but as friends. உங்களை அடிமைகளாக அல்லது ஊழியர்களாக நினைக்கவில்லை, நான் உங்களை என்னுடைய சிநேகிதராக எண்ணுகிறேன். And I chose you, I appointed you, I make sure that you go and bear fruit that lasts, and I make sure that all your prayers are answered even. நீங்கள் போய்
என் நாமத்தில் கேட்டுக்கொண்டு அதை பெற்று இவ்வாறு மிகுந்த கனி கொடுத்து அந்த கனி நிலைத்திருக்க வேண்டும் என்று உங்களை ஏற்படுத்தினேன் என்றார். All this is because I am doing all this for you. ஏன்னா இதெல்லாம் நான் உங்களுக்காக செய்கிறேன். See what all I am doing for you. நான் என்னெல்லாம் செய்றேன் பாருங்கள் என்றார். See how I love you sacrificially. எப்படி உங்களுக்காக எல்லாவற்றையும் நான் வைக்கிறேன், என்னை கொடுக்கிறேன் என்றார். And let this inspire you and let this motivate you to go out and love one another. இது நீங்கள் போய் ஒருவர் அன்பு கூறுவதற்கு ஏதுவாய் இருக்கட்டும், அது உங்களுக்கு ஊக்கம் அளிக்கட்டும். The whole method of teaching in this paragraph, the Jesus chooses the content and he structures it in a way to inspire, to motivate us. இங்கே சொல்லப்படும் காரியங்களை எப்படி அமைக்கிறார், அவர் வரிசைப்படுத்துகிறார், சொல்லுகிறார்னு பார்த்தா, நாம் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதை ஊக்குவிக்கிறதுக்காகவே எல்லாவற்றையும் சொல்லுகிறார். The main purpose and the main point of this paragraph is that we may love one another. முக்கிய நோக்கம், இந்த பகுதியின் முக்கிய நோக்கம் என்ன? ஒருவர் அன்பு கூற வேண்டும். But actually most of the time and space are not spent on that. ஆனால் முக்காவாசி நேரம் அதை பற்றியே பேசல. It begins and ends with that main purpose and point. முதல் வசனமும் கடைசி வசனமும் அதை பற்றி பேசுறாரு, மீதி வசனம்லாம் அதை பற்றி அல்ல. In the middle it's all about what he has done for us. நடுவுல எல்லாமே அவர் நமக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை குறித்து பேசுகிறார். I think therefore if Jesus has chosen to teach in this way, even our study and our preaching and our meditation of this passage should be followed like this. இயேசுவே இப்படி சொல்லி இருப்பார் என்றால், இப்படி அந்த பகுதியை அமைத்திருப்பார் என்றால், நாம் இதை படிக்கிற விதமும் அப்படிதான் இருக்கணும், இதை தியானிக்கிற விதமும் அதன் அடிப்படையில் தான் இருக்க வேண்டும். We realize the main goal is what? We should love one another. நமக்கு தெரியும் இப்போ முக்கியமான கருத்து என்ன, குறிக்கோள் என்ன, நாம் ஒருவர் அன்பு கூற வேணும். But how do we go to that point? எப்படி அந்த நிலைக்கு வருவது? How do we do that main goal? எப்படி அந்த குறிக்கோளை அடைவது? By spending considerable time paying attention to Jesus' great love for us. இயேசுவினுடைய மாபெரும் அன்பு நம்ம மேல எவ்வாறு இருந்தது என்பதை கவனித்து அதிக நேரத்தை அதில் செலவழிப்பதன் மூலமாக ஒருவர் நாம் அன்பு கூற அது ஏதுவாக. It's like in football, it's not enough to know how to hit the goal alone. ஃபுட்பால் விளையாடும் போது கோல் அடிக்கிறது மட்டும் தெரிஞ்சா போதாது. You got to be able to dribble and take the ball through opposition, and you got to be able to come from that end to this end to the goal, and then only your goal scoring skills matter after. அந்த பால் ஒரு முனையில இருந்து அடுத்த முனை வரைக்கும் கொண்டு போய் மத்தவங்க எல்லாம் ஏமாத்தி அவங்கள எல்லாம் தாண்டி கொண்டு போய் அது உள்ள போடணும். If you say I'm only a striker, I know only I have to strike at the goal. நான் கோல் கிட்ட போட்டு கொடுத்தீங்கன்னா நான் டக்குன்னு உள்ள அடிச்சிடுவேன்னு சொன்னா பத்தாது. They won't take you in the team most often. எடுக்க மாட்டாங்க அவங்கள. The best football players know how to dribble, they know some defense, they can get past. சிறந்த ஃபுட்பால் பிளேயர் அவர்களுக்கு எப்படி விளையாடணும்னு தெரியும், எப்படி அந்த பந்தை கையாளுவது, எப்படி அந்த பந்தை மற்றவனிடத்திலிருந்து காப்பாற்றி தானே வச்சுக்கிட்டு கொண்டு போய் கரெக்டாக கொண்டு போய் அடிக்க முடியுன்றது தெரியும். They know good passing skills. மற்றவர்களுக்கு அதை எப்படி கொடுக்கணும்னு தெரியும். It's like that, the goal in football is to score the goal. அந்த குறிக்கோள் என்ன, போய் கடைசியில் கோல் அடிக்கணும். But you got to do a lot of other things to score the goal. ஆனா அந்த கோலை அடிக்கிறதுக்கு 1000 காரியம் பண்ண வேண்டியது இருக்கு, வேற காரியங்கள். It's like that, and Jesus recognizes that if the goal is loving one another, but we can't just easily do that. We need inspiration, motivation, reason to do it. அது போலவே தான் இது. குறிக்கோள் என்ன, ஒருவர் அன்பு கூற வேணும். ஆனால் அதை செய்கிறதுக்கு நமக்கு ஊக்கம் தேவை, உந்தி தள்ளுதல் தேவை, இதுக்கு எல்லாம் தேவைப்படுகிறது. It's amazing, like I can see Jesus' love even in the way he teaches us to do something. அவர் சில காரியங்களை இப்படி நம்ம செய்வதற்கு சொல்லித்தரார் பாருங்க, அதிலேயே அவருடைய அன்பை நான் காண முடிகிறது. He's not like the preacher who just says you do this otherwise I'll finish you. மற்ற பிரசங்கியார் மாதிரி இல்லை அவர், உனக்கு மரியாதையை அதை செய் இல்லைன்னா நரகம் போவேன் இல்லை அவர். In fact, recently there's a poster which reads hell, want to raise awareness about hell. ஒரு போஸ்டர் பார்த்தேன், நரகம்னு போட்டு ஒரு போஸ்டர். தேவைதானே இது, ரைட்? தமிழ் அப்படியே வருது, அதாவது நரகத்தை குறித்து விழிப்புணர்வு, நரகத்தை குறித்து ஒரு விழிப்புணர்வு ஏத்துறாராம், அவேர்னஸ் கொடுக்கணும். This method is, like I said last week, we follow this method. Preachers are not to be blamed. Everybody follows this method. We use threatenings to get a child to try to obey us. பிரசங்கியாரில் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை, எல்லாருமே அதை பயன்படுத்துகிறோம். ஒரு குழந்தைய கீழ்ப்படிய வைக்கிறது கூட நிறைய வீடுகள் இதை பயன்படுத்த, நரகம் போயிடுவேன் நீ அப்படின்னு. Or some version of it, இல்லை அது கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஏதாவது கை ஓடியும் கால் ஓடியும் அந்த மாதிரி போகிறது ஏதாவது.
கர்த்தர் அடிப்பார். But isn't it amazing that Jesus here is teaching us to follow the most important commandment, and he teaches us in a very loving way. ஆனா என்ன ஆச்சரியமா இருக்கு பாருங்க, ஒரு கட்டளையை கை கொள்றதுக்கு நமக்கு கத்து தர்றாரு. ஆனா அன்பை உந்துகோலா வச்சு அதை அன்பை கொண்டு ஊக்கமளிக்கிற விதத்தில் கத்துறாரு. And so today we will begin to focus on Jesus' love for us. ஆகவே இயேசுவின் அன்பை இன்னும் கொஞ்சம் பாருங்க இன்னைக்கு. So let's start by looking at his sacrificial love which culminated in his death on the cross. அவருடைய தியாகம் நிறைந்த அந்த அன்பு எப்படி கல்வாரி சிலுவை மரணத்தில் போய் முடிந்தது என்பதை பார்ப்போம். Because that's what verse 13 is talking about, right? ஏன்னா 13ஆம் வசனம் அதை தான் சொல்லுது. Sacrificial, Jesus' sacrificial love which climaxed in his death on the cross. இயேசுவின் தியாகம் நிறைந்த அன்பு அதனுடைய உச்சகட்டம் என்ன? கல்வாரி சிலுவை மரணம். Verse 13 is not just talking about let me say this about verse 13. We said earlier, it doesn't actually explicitly say Jesus laid down his life for us. Jesus says someone laid down his life, right? அது வெளிப்படையாக இயேசு நமக்காக தன்னையே ஒப்பு கொடுத்தார் அல்லது தன்னுடைய ஜீவனையை கொடுத்தார்னு அப்படி சொல்லலாங்க. ஒருவன் சிநேகிதருக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுக்கறதை காட்டிலும் மேலான அன்பு ஒன்று கிடையாதுன்னு பொதுப்படையாக தான் சொல்றார். But in light of the way Jesus teaches in the whole paragraph talking about what all he did, it is very hard to miss the clear allusion and hint that he is giving about the cross and his death on the cross. ஆனா 15-16 இந்த மற்ற வசனங்கள்லாம் பார்க்கும்போது அவர் நம்ம எப்படி அன்பு கூர்ந்தார்ன்றது தான் பேசிட்டே இருக்கிறார் நிறையா. அதெல்லாம் பார்க்கும்போது 13ஆம் வசனத்திலையும் யாரோ சிநேகிதர் அவனுடைய சிநேகிதருக்காக ஜீவனை கொடுத்ததை பற்றி சொல்ல, இவர் நமக்காக ஜீவனை கொடுத்து சொல்றாருன்றது திட்டவட்டமாய் தெரிகிறது. In light of the whole middle of the paragraph talking about his love, surely even verse 13 is talking about him laying down his life. முழு well, another reason is in light of verse 12, as I have loved you, that is also connecting his loving us, and so his laying down his life is the next logical step in verse 13. 13ஆம் வசனத்துல இன்னொரு இது என்னன்னா, நான் உன்னை அன்பு கூர்ந்தது போலன்னு சொல்றாரு இல்லையா, அது முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். Also remember, just a few hours later he is actually going to lay down his life on the cross. இன்னும் ஒன்றையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளணும், இதெல்லாம் இந்த போதனையெல்லாம் நடந்து முடிஞ்சு கொஞ்ச நேரத்தில் சில மணி நேரங்களில் தன்னுடைய சிலுவை மரணத்தை அவர் சந்திக்க போகிறார். So it's very hard to escape the notion that verse 13 is talking about his laying down his life for us. ஆகவே இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா 13ஆம் வசனம் யாரோ ஒரு சிநேகிதன் யாருக்காக ஜீவனை கொடுக்கறத பற்றி இல்லை, அவனுடைய சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கறத பற்றி இல்லை, அவர் நமக்காக ஜீவனை கொடுக்கிறார்ன்றதை பற்றி தான் பேசுறார். And using that as our motivation, we ought to lay down our life for our friends. அதை நாம் நமக்கு ஊக்கம் தரும்படியாக பயன்படுத்தி கொண்டு நாம் நம்முடைய ஜீவனை மற்றவர்களுக்காக கொடுக்க நாம் இருக்க வேண்டும். So this laying down life business is about sacrifice, right? ஆகவே இந்த ஜீவனை கொடுக்கிறது என்கிறது தியாகம். So actually it's better not to begin with the death of Jesus, but to rather begin with his life itself, because in his life, throughout his life, he loves sacrificially. தியாகத்தை பற்றி பேசுவதற்கு நேரா இயேசுவின் மரணத்துக்கு போக வேண்டியதில்லை, அவருடைய வாழ்க்கையை பற்றியே பேசலாம். ஏன்னா வாழ்க்கை முழுவதும் நிறைய தியாகம் பண்ணுகிறார். Because this will help us in our application to our daily lives, because every day we are not trying to die on the cross, we are trying to live life loving one another sacrificially. ஏனென்றால் இது நமக்கு ஒவ்வொரு நாளும் இதை பயிற்சிவிக்க நமக்கு உதவும். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் இந்த தியாக மனப்பான்மையோடு காட்டுகிற அன்பை நாம் பின்பற்ற விரும்புகிறோம், இந்த கட்டளை பின்பற்ற விரும்புகிறோம். So first I want to look briefly about Jesus' sacrificial love which he manifests throughout his life and earthly ministry. ஆகவே முதலாவது தம்முடைய உலக ஊழிய வாழ்க்கையிலே தம்முடைய அன்பை, தியாக அன்பை எப்படி காண்பித்தார் என்பதை காட்ட போறேன். And then that love climaxes on the cross in his death. அந்த அன்பினுடைய உச்சகட்டம் தான் சிலுவை மரணம். Let's begin.
ஆரம்பிப்போம். Let's begin with the incarnation of Jesus. Jesus becoming a man and entering into this world. இயேசு மனிதனாய் இந்த உலகத்திலே மனு அவதாரம் எடுத்தது முதல்ல பார்ப்போம். You know, that very act of coming into this world as a man involved great sacrifice on Jesus' part. மனுஷனாய் இந்த உலகத்துக்குள்ள அவர் வந்ததே ஒரு பெரிய தியாகம் தான். If you go to Philippians chapter 2, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துக்கு சென்றீர்கள் என்றால், it's a verse we've gone to many times, நிறைய நேரத்துல போயிருக்காங்க. but nevertheless very important verse. Philippians chapter 2 and verse 6 onwards. ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்ப்போம். The sacrifice of Jesus began when he entered the world itself. உலகத்துக்குள்ளே அவர் பிரவேசித்த போதே அவருடைய தியாகம் ஆரம்பித்து விட்டது. When he became a baby itself. அவர் குழந்தையாய் இந்த உலகத்துல பிரவேசித்த போதே. Look at verse 6. 6 பாருங்க. He's talking about Jesus here. இயேசுவை குறித்து சொல்லுகிறது. Who though he was in the form of God did not count equality with God a thing to be grasped, but emptied himself by taking the form of a servant, being born in the likeness of men. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். I want you to notice that word, he emptied himself. தம்மை தாமே வெறுமையாக்கி என்பதை கவனியுங்கள். He emptied himself. தம்மை வெறுமையாக்கினாராம். That means he had something, but he empties himself of that. அவர்கிட்ட ஏதோ பெருசா இருந்தது, அதை வெறுமையாக்குகிறார், அதை துறக்கிறார். What is he talking about? என்ன சொல்லுகிறார்? என்னத்தை பேசுறாரு? He emptied himself of his status and privilege and glory. அவருக்கு இருந்த அந்த ஸ்தானம், நிலை, பதவி, மகிமை எல்லாத்தையும் துறக்கிறார். You see, before he entered this world as a baby, இந்த உலகத்துக்குள்ளே ஒரு சிறு குழந்தையாய் பிரவேசிக்கிறதுக்கு முன்பு, he was there from before the foundation of the world itself. உலக தோற்றத்துக்கு முன்னாகவே அங்கே இருந்தவர் அவர். Jesus did not begin to exist 2000 years ago. இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னால அதான் வாழவே ஆரம்பித்தார்னு அர்த்தம் He கிடையாது. has been there from eternity past. அவர் கடந்த நித்தியத்திலிருந்தே இருக்கிறார். And he was the word in the beginning. அவர் ஆரம்பத்திலே வார்த்தையாய் இருந்தார். The word that created the world. உலகத்தை உண்டாக்கின வார்த்தை அவர். That was his status. அதுதான் அவருடைய ஸ்தானம். But now the word became flesh. இப்போ அவ்வளவு உயர்ந்த நிலையில இருந்த அவர் மாம்சமாகிறார். That itself is a reduced status. அதுவே எவ்வளவு கீழே வந்துட்டார். In the beginning was the word, and the word was with God, and the word was God. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. Then verse 14 in John 1 says, and the word became flesh. அது யோவான் 1:1 14ல பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை மாம்சமாகி என்று வருகிறது. Reduction in status. அந்த இருந்த நிலையிலிருந்து குறைகிறார், கீழே வருகிறார். In privilege also. அவருக்கு இருந்த ஸ்லாக்கியங்களையும் துறக்கிறார். Everything was subject to him before he entered the world. இந்த உலகத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு முன்பதாக எல்லாம் அவருக்கு கீழ்ப்பட்டிருந்தது. He is the one, for example, who put the laws of physics into motion. அவர்தான் இந்த இயற்கை சம்பந்தப்பட்ட அத்தனை பிரமாணங்களையும் விதிகளையும் ஏற்றி வைத்தவர் அவர்தான். But now he had to subject himself to those laws. ஆனால் இன்றைக்கு அந்த பிரமாணங்களுக்கு உட்பட்டு அவர் வாழ வேண்டியதாயிடுச்சு. இந்த உலகத்தில் வந்தப்போ அந்த இயற்கை விதிகள் பிரமாணங்களுக்கு உட்பட்டவராய் வாழ வேண்டியதாயிற்று. He is the one who set up the force of gravity. கிராவிட்டின்ற அந்த புவி ஈர்ப்பு பிரமாணத்தை உண்டாக்கினவர் அவர்தான். But then he acknowledges it and refuses the devil's invitation to fall down, to jump, from a great height. விசாசானவன் வந்து அவரை சோதித்து ஆலயத்தின் உப்பரியிலிருந்து தாழ குதியும்னு சொன்னப்போ குதிக்கல அவரு. ஏன்னா அந்த புவியீர்ப்பு பிரமாணம் இருக்குன்னு தெரியும், அதுக்கு உட்பட்டவராக அதுக்கு கீழ்ப்படிந்து குதிக்க மாட்டேன்ட்டார். The one who created gravity subjects himself to gravity. புவி ஈர்ப்பை உண்டாக்கினவரே புவி ஈர்ப்புக்கு தன்னை கீழ்ப்படுத்திக் கொள்கிறார். He emptied himself of his glory. அவர் தம்முடைய மகிமையை துறக்கிறார். John 17:5 talks about the glory Jesus had from before the world was created. உலகம் உண்டாவதற்கு முன்பாக அவருக்கு பிதாவோடு கூட இருந்த மகிமை குறித்து யோவான் 17:5 கூறுகிறது. Jesus was enveloped in great glory, or the Son of God, the Word was enveloped in great glory. தேவ குமாரனாகிய இந்த தேவ வார்த்தையாய் இருந்த அவர் தேவனுடைய மகிமையினால் நிறைந்திருந்தார். The angels of God served him, heaven itself served him. தேவ தூதர்கள் அவரை சேவித்தார்கள், பரலோகமே அவருக்கு கீழ்ப்பட்டிருந்தது. But now what happened? ஆனா இப்போ என்ன நடக்குது? He emptied himself of that glory. அவர்
அந்த மகிமையை துறக்கிறார். He walked in the streets like an ordinary man. ஒரு சாதாரண மனுஷனை போல தெருவுல நடந்து போகிறார். Nobody looking at Jesus would say he's the son of God. யாருமே அவரை பார்த்து இவர் தேவகுமாரன்னு சொல்ல மாட்டாங்க. In fact, he looked so much like an ordinary man, they found it hard to believe he's the son of God. இன்னும் கேட்டா சாதாரண மனுஷனை போல அவ்வளவு சாதாரணமா அவர் தெரிஞ்சதுனால இவர் தேவகுமாரன்னு சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. Think about it, the glorious one had no glory while he was on this earth. மகிமை நிறைந்த அவர் மகிமை அற்றவராக இந்த பூமியிலே உலாவினார். At least a large portion of his glory he kept aside, he emptied himself. இப்படி சொல்லலாம், அவருடைய மகிமையில பெரும்பாலானவற்றை அவர் துறந்து விட்டார், அவர் விட்டு கொடுத்து விட்டார். And it says he took on the form of a servant. ஒரு அடிமையின் ரூபத்தை எடுத்தார் என்று இங்க வாசிக்கிறோம். That is correct. The Tamil is better than the English. It is more தமிழ் correct. ஆங்கிலத்தை விட ரொம்ப நல்லா வந்திருக்கு. He took on the form of a slave. அடிமையின் ரூபம். He became like a slave. ஒரு அடிமையை போலானார். Being born in the likeness of men. மனுஷ ரூபமாய் காணப்பட்டுன்னு வருது. Being found in human form. மனுஷ ரூபமாய் காணப்பட்டு. You know, when you compare humans to animals, we are greater than. மனுஷர் சாயலானார், மனுஷ ரூபமாய் காணப்பட்டார். When you compare humans to animals, we are far greater than them. மனுஷர்களை மிருகங்களோடு ஒப்பிட்டால் மனுஷர்கள் மிருகங்களை காட்டிலும் ரொம்ப உயர்ந்தவர்கள். But when you compare the Almighty to humans, actually the Almighty is greater. ஆனால் சர்வ வல்லமை உள்ளவருக்கும் மனுஷனுக்குள்ள வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா மனுஷனை காட்டு சர்வ வல்லமை உள்ளவர் அவ்வளவு பெரியவராக இருக்கிறார். So he came down, you know. ஆகவே அவர் கீழே இறங்கி வருகிறார். He took on the form of a slave, becoming a human. ஒரு அடிமையின் ரூபத்தை எடுக்கிறார், மனுஷ சாயலானார். A slave means you got to do what you're told. அடிமை ரூபம் என்று சொன்னால் சொன்னதை செய்யணும், அந்த மாதிரி ஒரு நிலைமை. You can't just do whatever you want and go. நினைச்சதெல்லாம் செய்ய முடியாது, இன்னொருத்தர் சொல்றது தான் செய்யணும். That's why it says he humbled himself. Look at verse 8. He humbled himself by becoming obedient to the point of death. அதனால தான் 8ஆம் வசனம் சொல்லுது, மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார்னு அந்த அடிமை ரூபத்தை விளக்குது. He humbled himself to what point? So much obedience and humility to the point of death, even death on that horrible cross. எந்த அளவுக்கு கீழ்ப்படிந்தார், எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தினார், மரண பரியந்தம் சிலுவையில மரிக்கிற அந்த அளவுக்கு. What did he sacrifice? Just by entering the world, he sacrificed his status, his privilege, his glory, his greatness, his splendor, his majesty, his beauty. இந்த உலகத்தில் நுழைந்ததன் மூலமாக என்னத்தை தியாகம் பண்ணினார்? அவருடைய மகிமையை துறந்தார், அவருடைய நிலையை விட்டு கொடுத்து விட்டார், அவருக்கு இருந்த பதவியை, அவருக்கு இருந்த எல்லாவற்றையும் ஸ்லாக்கியங்கள், பாக்கியங்கள், மேன்மையான நிலை எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து விட்டு, அழகு எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு கீழே வந்துட்டார். Consider his early life before he began his ministry. அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் முன்பாக இருந்த வாழ்க்கையை எண்ணி பாருங்கள். You know, have you ever thought of the fact that 30 years he lived in obscurity? Jesus lived in obscurity. No, nobody really knew what he was doing. He didn't do anything great. He was just quietly living. நல்லா யோசித்து பாருங்க, 30 வருஷம் ஒன்றும் பெருசா செய்யல. அவர் யாருன்னே எவருக்கும் தெரியல, அந்த மாதிரி வாழ்றாரு ஒரு சாதாரண மனுஷனை போல. 30 வருஷம் பேசாம இருக்காரு. 30 years just living like a nobody, you know. He's just quietly living, in fact, in a carpenter shop. ஒண்ணுமே இல்லாதவர் போல அவங்க அப்பா தச்சரா இருந்ததுனால அங்க வேலை செஞ்சிட்டு இருக்காரு. There is love right there, my friend, in being willing to live in obscurity as the son of Mary for 30 years. யாருன்னே தன்னை காட்டிக்கொள்ளாமல், பெரிதா காட்டிக்கொள்ளாமல் வாழ்வது என்பதே ஒரு பெரிய தியாகம் தான். ஒரு சாதாரண மரியாளின் மகன் என்று. People say nobody recognizes me, nobody sees me for what I am, who I am. எல்லாருக்கும் என்ன கவலைனா என்ன யாருன்னு காட்ட முடியலையே, தெரியலையே யாருக்கும். Well, for 30 years, the highest one in the universe, Jesus, the Son of God, lived like a nobody. சாதாரண ஆளுகளுக்கே தங்களை யாருன்னு காட்டிக்க முடியலன்னு வருத்தம். இவர் எல்லார காட்டிலும் உயர்ந்தவர், தேவாதி தேவன். அவர் 30 வருஷமா தன்னை யாருன்னே காட்டிக்கொள்ளல, தன்னை யாருன்னே வெளிப்படுத்திக் கொள்ளல, அப்படி தியாகம் பண்ணார். The thought of God in the carpenter shop it's amazing. சர்வ வல்லமுள்ள கடவுள் ஒரு தச்சு வேலை செஞ்சிட்டு ஒரு கடையில் உட்கார்ந்துட்டு இருந்தா அப்படி இருக்கும். Just think about that. அதை யோசித்து பாருங்க. There is love right there. அங்க அவர் அன்பை பார்க்கிறீங்க. In being willing to do that. அதை செய்ய அவர் ஆயத்தமாக இருந்தார். You know, it's easy for a person with no great big, you know, privilege and status to do that. ஒரு பெரிய பதவியோ ஒரு நிலையோ இல்லாத மனுஷன் அதை செய்யறதுக்கு ஆயத்தமா இருப்பான். But for the one who had all the status and privilege and glory, and for whom it belongs rightfully to do that,
It's not an easy thing. எல்லா பகுதியும் எல்லா பதவியும் உயர்ந்த நிலையும் மகிமையும் எல்லாம் இருந்து எல்லாம் கொடுக்கப்பட்டவராய் இருந்தும் அவர் இப்படி செய்கிறதுங்கிறது ஒரு பெரிய Think about his earthly ministry. அவருடைய உலக ஊழியத்தை எண்ணி பாருங்க. You know, think about how he sacrificed himself when it came to serving people, the big crowds that came to him. அவரிடத்தில் வந்து மாபெரும் கூட்டத்தை அவர் கூட்டத்துக்கு எப்படி ஊழியம் செய்தார் என்பதை பாருங்கள். You know, he sacrificed his time, his energy, his resources. அவர் நேரத்தை பலத்தை அவரிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் அவர் செலவழித்தார் அவர்களுக்காக. He gave his all in serving the people in ministry those 3.5 years. ஊழியத்தில் 3.5 வருஷம் அவர் தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தார். I'll give you an example. Let's go to Mark chapter 6. மார்க் 6ஆம் அதிகாரத்துக்கு போய் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். You know, oftentimes people take very lightly Jesus' great efforts on earth sometimes. அநேக நேரத்தில் இயேசுவினுடைய இந்த காரியங்களை ரொம்ப லேசா நினைச்சிடுறாங்க மக்கள். The normal course of thinking was, oh, he's Jesus, he's the son of God. This is nothing for him. He can easily do என்ன நினைக்கிறாங்க? அவரு தேவகுமாரன் இயேசு, அவர் இப்படி பண்ணார் அப்படி பண்ணார் அப்படிதான். But we forget that he was fully man, not only fully God. அவர் முழுமையாய் தேவன் மட்டும் இல்ல, முழுமையாய் மனிதனாய் வந்தார்னு மறந்துறோம். As fully man, he was thirsty, he was hungry, he was tired, he was sleepy, all of those things. அவர் மெய்யாகவே உண்மையாகவே மனிதனாய் இருந்தபடியினால் அவருக்கு தூக்கம் வந்தது, பசி எடுத்தது, தாகம் எடுத்தது, எல்லாம் இருந்தது, மனுஷனுக்கு இருக்க எல்லாம் இருந்தது. You know, look at this passage here. இந்த பகுதியில பாருங்க. This is an important time because in verse 10 we read, Mark chapter 6 verse 10 we read that John the Baptist has been killed, beheaded in prison. மார்க் 6:10ல வாசிக்கிறோம், யோவான் ஸ்நானகன் சிறைச்சாலையிலிருந்து பிறகு சிறைச்சேதம் பண்ணப்பட்டான். You know how he was killed, very brutally. எப்படி ரொம்ப பயங்கரமான விதத்தில் அவன் கொல்லப்பட்டான் என்பது தெரியும் உங்களுக்கு. Right, his head was cut off and served on a platter to the king, you know. அவனுடைய தலையே வெட்டி கொடுத்தாங்க தட்டில் வச்சு. And after that happened, his disciples came and buried his body and all that. அது நடந்த பிறகு அவருடைய சீஷர்கள் வந்து அவரை அடக்கம் பண்ணினார்கள். Then the news reaches Jesus. அந்த செய்தி இயேசுவண்டில வருகிறது. After he hears the news in verse 30 and 31, 31ஆம் வசனங்களில் அந்த செய்தி வந்தவுடன் Jesus says to his disciples, come away by yourselves to a desolate place and rest a while. Verse 31. Mark 6 is it? Yeah. Mark 6:31. 6:31. இயேசு அவர்களை நோக்கி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு தனித்து சற்றே இளைப்பாறும்படி போவோம் வாருங்கள் என்றார். If you read the parallel passage in Matthew chapter 14, same incidents in Matthew chapter 14, இதே சம்பவம் மத்தேயுவிலும் சொல்லப்பட்டிருக்குது. அதை வாசித்தீங்கன்னா it's very clear that when Jesus heard the news about John the Baptist's death, that's when he went into this desolate place by himself. அங்கே கிளியரா சொல்லப்பட்டிருக்கிறது, யோவான் ஸ்நானகன் இப்படி கொல்லப்பட்டான் என்பது கேட்ட உடனே தனித்து எல்லாரும் விட்டு தூரமாக ஒரு தனியாக ஒரு இடத்துக்கு போயிட்டாருன்னு கேள்விப்படுறோம், வாசிக்கிறோம். I think Jesus would have been affected emotionally by the death of John the Baptist. யோவான் ஸ்நானகன் இப்படி மரித்தது இயேசுவுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்திருக்கும். Because he had a special place for John the Baptist. யோவான் ஸ்நானகனுக்கு அவருடைய இருதயத்தில் ஒரு விசேஷ இடம் இருந்தது. Right, John the Baptist was the one who prepared the way for him. இவருக்காக வழியை ஆயத்தம் பண்ண வந்தவன் அவன். And he speaks very highly of John the Baptist as the greatest person in the old covenant. யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லும்போது பழைய உடன்படிக்கையின் தீர்க்கதரிசிகளிலேயே அவனுக்கு ஒத்த யாரும் இல்லை, அவன் தான் மிகப்பெரிய தீர்க்கதரிசி. Imagine how he would have felt after when he heard the news of his head being cut off and he died in that way. தலை சிறைச்சேதம் பண்ணப்பட்டு இப்படி அவன் கொடூரமான விதத்தில் கொல்லப்பட்டான் என்று கேள்விப்பட்ட போது இயேசுவுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. You see, Jesus had a soft heart. இயேசுவுக்கு ரொம்ப மிருதுவான இருதயம் இருந்தது. He would have, I believe he would have mourned it even. அவன் இறந்ததை அவர் இறந்ததினாலே துக்கப்பட்டிருப்பார். We are not told, but I don't think it's a stretch of imagination to think துக்கப்பட்டார் என்று சொன்னால் அப்படி சொல்லலைங்க, ஆனால் துக்கப்பட்டார் என்று சொல்வது தவறாகாது. You know, he wants to go to a desolate place and deal with this. தனித்து யார் இல்லாத ஒரு இடத்துக்கு போவோம், போய் இதை டீல் பண்ணுவோன்றார், இதை சமாளிப்போம். He wants to think about what has happened. என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் உட்கார்ந்து யோசிச்சு தன்னை தேற்றிக்கொள்ளணும். And another reason is he wants to rest. He wants rest for himself and the disciples. களைப்பையும் கொஞ்சம் சரி பண்ணிக்கொள்ளணும், இளைப்பாறணும்ன்றாரு. You know, it says in verse 31 in Mark 6. 6:31 பாருங்க. The last part of the verse says, many were coming and going and they had no time even to eat.
அடுத்த லைன் சொல்லுது, ஏனெனில் வருகிறவர்களும் போகிறவர்களும் அநேகராக இருந்தபடினால் போஜனம் பண்ணுகிறதற்கும் அவர்களுக்கு சமயம் இல்லாமல் இருந்தது. Think about this. John the Baptist died a brutal death. They don't even have time to eat. Many are coming. Constant ministry can drain you, my friend. யோவான் ஸ்நானகன் ஒரு பக்கம் சிறைச்சேதம் பண்ணப்பட்டு கொடூரமாய் கொல்லப்படுகிறான், அந்த செய்தி வருது. ஜனங்க வந்துகிட்டே இருக்கிறாங்க, அவர்களுக்கு ஜெபம் பண்ண வேண்டியதாக இருக்குது, சோமாக்க வேண்டியது எல்லாம் இருக்குது. In fact, pastors have one of the higher rates of giving up on their profession and going away. போதகர்கள் தான் தங்களுடைய ஊழியத்தை விட்டு போகிறதுங்கிறது போதகர்கள் மத்தியிலே ரொம்ப அதிகமாக நடக்கிற ஒன்று சில உலகத்தில் சில பகுதிகள். Because ministry can be very draining. ஏனென்றால் ஊழியம் உங்களை அப்படியே கசக்கி புழிஞ்சு எடுத்துரும். And they didn't have time to eat also. அவங்களுக்கு சாப்பிட கூட நேரம் இல்லை. So Jesus says, come, let's go away to a separate place. ஆகவே தனியா ஒரு இடத்துக்கு போவோம் இளைப்பாறுறதுக்குன்றாங்க. And then verse 32, they go away. 32ஆம் அதிகாரத்தில் அவர் தனியாய் ஒரு படவில் ஏறி வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போனார்கள்னு வாசிக்கிறோம். But the crowd saw them go away. அவர் புறப்பட்டு போகிறது அடுத்த வசனம் சொல்லு, ஜனங்கள் கண்டார்கள். That's verse 33. அது 33. And they ran following there on foot from all the towns, got there ahead of them, it seems. அவரை அறிந்த அநேகர் சகல பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் இடத்துக்கு ஓடி அவர்களுக்கு முன்னே அங்கே சேர்ந்து அவரிடத்தில் கூடி வந்தார்கள். Here is Jesus trying to get away from the crowds. இயேசு இவங்களை விட்டு ஓடி போய் தனியா கொஞ்ச நேரம் இருக்கலாம்னு பார்க்கறாரு. But they are ahead of him and they go and reach the place waiting for him. அவரை காட்டிலும் ஃபாஸ்டா ஓடி அவருக்கு முன்னால் அங்க போய் காத்துட்டு இருக்காங்க, வர்றாரு. And then that amazing verse 34. 34 ஒரு ஆச்சரியமான ஒரு வசனம். Here is a man who's affected in his emotions, tired, hungry, களைத்து சஞ்சலப்பட்டு பசி எடுத்து அப்படி வர்றாரு. Verse 34. 34. When he went ashore, he saw a great crowd. He had compassion on them because they were like sheep without a shepherd. இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியினால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். In the midst of all his needs, he has compassion on the people. அவருக்கு இவ்வளவு தேவை இருக்குது, இருந்தாலும் ஜனங்கள் மேல மனதுருகிறார். He could have easily said enough ministry for today, you know. ஈஸியாக சொல்லிருக்கலாம், கதவை போட்டுட்டு இன்னைக்கு ஊழியம் முடிஞ்சது, க்ளோஸ். He had every right and justification to do that. அது செஞ்சாலும் அதில் தப்பு இல்லை, நியாயம்தான். But I want you to see how he sees the needs of others greater than his own needs. மற்றவருடைய தேவை இவருடைய தேவையை காட்டிலும் பெருசுங்கிறத பார்க்கிறார். He had compassion on them. அவர்கள் மீது மனதுருகிறார். That word is one of the richest words in the Greek language. அந்த கம்பேஷன், மனதுருகுதல் என்ற வார்த்தை கிரேக்க மொழியில ஒரு ரொம்ப அர்த்தம் நிறைந்த வார்த்தை. And then the next sentence reads, verse 34, and he began to teach them many things. அடுத்தது மனதுருகி என்ன செய்தாராம், அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். Why did he teach? ஏன் உபதேசிக்க தொடங்கினார்? Because he had compassion on them. ஏனென்றால் மனதுருக்கம். Not just because there was a great crowd. நல்ல பெரிய கூட்டம் வந்துச்சு, ஒரு பிரசங்கம் பண்ணிடலாம்னு நினைக்கல. Why did he teach? ஏன் போதித்தார்? He had compassion on them. மனதுருக்கம். Why did he heal? ஏன் சுகமாக்கினார்? In many other places where the miracles are happening, you will see the reason he heals people is many times he had compassion on them. அநேக நேரத்தில் அவர் சுகமாக்கும் போது ஏன் சுகமாக்குறார்? அவர்கள் மேல் மனதுருகி அவளை சுகமாக்குறார். Some people think he healed to show his great power. சிலர் நினைக்கிறாங்க ஒரு பெரிய வல்லமையை ஷோ காமிக்கிறதுக்காக பண்ணார். Sometimes that may be true. ஒருவேளை சில நேரத்தில் வல்லமையை காட்டுறதுக்காக பண்ணிருக்கலாம். Most of the time it's not true actually. ஆனால் முக்காவாசி நேரம் அதுக்காக பண்ணவே இல்லை. In fact, in the one place where they said, show your great power like you showed in Capernaum, in Nazareth, show in your hometown. இன்னும் கேட்டா ஒரு இடத்துல சொல்றாங்க, கப்பர்நகூமிலும் நாசரேத்திலும் வல்லமையை காட்டினது போல இங்கே காண்பியும்ங்கறாங்க. He doesn't show nothing. He doesn't show nothing. He gets up and leaves. அவன் கேட்கும்போது பேசாம ஏஞ்சி போறார், ஒண்ணும் காட்டல. They are saying, show your power in your hometown. உங்களுடைய சொந்த ஊர்ல காமியும்ன்றாங்க. He said, no need. I don't need to show my power. எது காட்ட வேண்டிய அவசியமே இல்ல போ. That's not his main driving motivation to heal people. It's the compassion in his heart. எல்லாருக்கும் காட்ட வேணும் என்பது அப்படிப்பட்ட ஒரு ஊக்கம் அவருக்குள்ள இல்லவே கிடையாது. அவர் மனதுருக்கத்தினால தான் எல்லாவற்றையும் செய்தார். And even the teaching is not to show off his great wisdom. அவருடைய போதனைகள் கூட அவருக்கு இருந்த பெரிய ஞானத்தை வெளிப்படுத்திக் கொள்ள அல்ல.
He began to teach them because he had compassion on them. ஜனங்கள் மீது மனதுருக்கம் இருந்ததனால அவர்களுக்கு போதிக்க ஆரம்பித்தார். Because he knew what they need more than anything else is good teaching. எல்லாத்தை காட்டிலும் அவருக்கு தேவை நல்ல போதனை என்பதை அவர் அறிந்திருந்தார். And so he keeps teaching them. Verse 35 says it became late. 35ஆம் வசனம் சொல்லுகிறது போதிச்சிட்டே இருந்தார், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, வெகு நேரம் சென்ற பின்பு. Then the disciples came to him and said, you are teaching long time, you know, this is a desolate place, it's become late, please send them away so that they can go and buy some food. அவங்க சொல்றாங்க, அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து இது வனாந்தரமான இடம், வெகு நேரமும் ஆயிற்று அப்படின்றாங்க. But then he said, you give them something to eat. அவர் சொல்றாரு, புசிப்பதற்கும் இவர்களிடத்தில் ஒன்றுமில்லைன்னு அவங்க சொல்றாங்க, ஆனா இவர் சொல்றாரு, நீங்க ஏதாவது கொடுங்க சாப்பிடுறதுக்குன்றாரு. This is the famous incident of the feeding of the 5,000. இங்கே தான் அந்த 5000 பேர் போஷிக்கிற அந்த சம்பவம் நடக்கிறது. Why did he feed the 5,000? ஏன் 5000 பேர் போஷித்தார்? To show his great power? தன்னுடைய மகாபெரும் வல்லமையை காட்டுறதுக்காகவா? No. இல்லை. You know, in fact the disciples are saying, let's send them out, let them go get the food and come. சீஷர்கள் சொன்னா அனுப்பிச்சிருவோம், போய் சாப்பிட்டு வரட்டும்ன்றாங்க. He is saying, you give them something to eat. இவர் சொல்றாரு, இல்ல நீங்க அவங்களுக்கு ஏதாவது கொடுங்க சாப்பிட. Why? ஏன்? I think Jesus was genuinely not wanting, these people probably tired by them, he doesn't want them to get up and go all the way with their families, get food. He compassionately, out of compassion, he wants to give them the food where they are. எல்லாரும் வெகு தூரம் வந்திருக்கிறாங்க, குடும்பம் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துட்டு வந்திருப்பாங்க. இப்போ எல்லாரும் எந்திரிச்சு வெகு தூரம் போய் சாப்பிட்டுட்டு எப்படி வர்றது, வெறும் அப்பங்க வாங்குறதுக்காக எப்படி போறதுன்னு சொல்லிட்டு தான் இவர்களுக்கு நீங்க ஏதாவது கொடுங்கன்றார். And the disciples of course reply, how can we give so many people, 5,000 men, which means probably around 20,000 people including women and children. 5000 ஆண்கள் மட்டும் இருக்கிறாங்க, எல்லாரையும் சேர்த்தா பெண்களையும் பிள்ளைகளையும் சேர்த்தா கிட்டத்தட்ட 20,000 பேர் இருந்திருப்பாங்க. எப்படி இவ்வளவு பேருக்கு சாப்பாடு ஒழுங்கு பண்றதுன்றாங்க. They ask very sarcastically, shall we go and buy, you know, in verse 37, shall we go and buy food for all these people? நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கன்னு அவர் சொன்னபோது அவர்கள் ரொம்ப ஒரு மாதிரி சொல்றாங்க, நாங்கள் போய் 200 பணத்துக்கு அப்பங்களை வாங்கி இவர்களுக்கு புசிக்கப்படி கொடுக்க கூடுமோ என்கிறார்கள். Verse 38 Jesus says, okay, what do you have? 38ல இயேசு சொல்றாரு, உங்களிடத்தில் என்ன இருக்குன்றார். They say 5 loaves and 2 fish. அவங்க சொல்றாங்க 5 அப்பம் 2 மீன் இருக்கு. Then he said, make them sit down. அவர் சொல்றாரு, எல்லாரையும் உட்கார வைங்கன்றார். And then he prays and he breaks that 5 loaves and 2 fish. அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆசீர்வதிக்கிறார், அதை பிட்டு கொடுக்கிறார். And he feeds all of them. எல்லாரையும் போஷிக்கிறார். What we see in this is Jesus' great power many times. இதுல நிறைய நேரம் நம்ம இதை வாசிக்கும்போது என்னத்தை பார்க்குறோம், அவருடைய பெரிய வல்லமையை தான் பார்க்குறோம். Oh, he was able to feed 5,000 with 5 loaves and 2 fish. 5000 பேர் 5 அப்பம் 2 மீனை வச்சு போஷிச்சாராம். But what drove him to do that? ஆனால் அதை செய்ய அவருக்கு ஊக்கம் தந்தது என்ன? He didn't do it every time. எல்லா நேரமும் அதை பண்ணல. He didn't feed people every time, you know. எல்லா நேரம் வந்தப்பெல்லாம் சாப்பாடு ஆக்கி. In fact, after this when they came back, he said, nothing doing. I'm not feeding you. இன்னும் அடுத்த நாள் திருப்பி வந்தாங்க, ஓசியில் கிடைக்குமான்னு, முடியாதுன்ட்டாங்க. You know, some people take this for saying we should feed everybody. இந்த வசனத்தை வச்சுட்டு நிறைய பேர் அவர் போஷித்தார் நீ போஷிக்கிறியான்றாங்க. No, I want you to see that he was moved with compassion. He wanted to give them food. It's a very simple reason. மனதுருகினார், அதன் நிமித்தமாக அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க அவர் வாஞ்சித்தார். For him the miracle was no big deal. For us only the miracle was the big deal. நமக்கு தான் அந்த அற்புதம்லாம் பெருசு, அவருக்கு அந்த அற்புதம் ஒரு பெருசே கிடையாது. For him their condition, their state, that was so big. அவருக்கு அற்புதம் பெருசு இல்ல, அவருடைய நிலைமை, அவருடைய வருத்தமான அந்த நிலை, அவருடைய பசி, அவர்களுக்கு தேவை அப்படிங்கிறது தான் பெருசு. So he feeds them. ஆகவே அவர்களை போஷிக்கிறார். Then verse 45. 45வது வசனம். Immediately he made his disciples to get into the boat and go before him to the other side. ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி அக்கறையில் பெத்சாயிதாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். So he says, okay, ministry over here, get up now, let's go over to the other side. எல்லாம் முடிச்சிட்டு சொல்றாரு, சரி ஊழியம் முடிஞ்சது போலாம், அடுத்த அக்கறைக்கு போவோன்றாரு. And then verse 46. 46 சொல்லுது, after he had taken leave of them, he went up on the mountain to pray. ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல். This is all happening in one day. எல்லாம் ஒரே நாள்ல நடக்குது பாருங்க. It's a tired, it's a very busy, very challenging, very troublesome day. ஆரம்பம் முதலே ரொம்ப சவால் உள்ள ஒரு நாளா இருக்குது. நிறைய சவால்கள், ரொம்ப பிரச்சனை, ரொம்ப களைப்பு எல்லாம் இருக்குது. But he finds time to go and pray on the mountain. அந்த நேரத்திலும் தனியா போய் ஜெபம் பண்றதுக்கு நேரம் எடுக்கிறார். And then we are told, verse 47, these disciples are going, verse 47, 48, the disciples are going in the boat. 47, 48ல வாசிக்கிறோம், சீஷர்கள்
அங்கே படகுல இருந்தார்களாம். And what happens? என்ன நடக்குது? A storm hits them. காற்று அடிக்குது, எதிர்காத்து. And the wind was against them, we are told, verse 48. 48 சொல்லுகிறது அந்த காற்று எதிராக இருந்தபடினால். So then he leaves his praying and he goes out to help them. காற்று எதிர அடிக்குதுன்னு உடனே அவங்க பிரச்சனையில் இருக்காங்கன்னு உடனே ஜபத்தை விட்டு அங்கே போறாரு. Because these disciples are not full of faith. ஏன்னா அந்த சீஷர்கள் ஒன்றும் பெரிய விசுவாசிகள் இல்லை. They can't handle the wind and the wave by themselves. இவங்களுக்கு இந்த காத்து கடல் எல்லாம் வந்து பிரச்சனையா இருக்குது, அதை அவங்க சமாளிக்க முடியாது. Now they are in trouble. அவர்களுக்கு பிரச்சனையா இருக்கிறார்கள். He goes to help them out. அங்க அவர்களுக்கு உதவி செய்ய போகிறார். And then he got into the boat with them, verse 51, and the wind ceased. 51ல பார்க்கிறோம், அவர் போய் படகுல ஏறினோனே படகு ஒழுங்காயிடுச்சு, எல்லாம் காத்தெல்லாம் நின்று போச்சு. They were amazed, astonished, verse 52. 52 சொல்லுது, அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் என்று. But I don't know if they understood that he did all this out of compassion. ஆனா இதெல்லாம் மனதுருக்கத்தினாலே அவர் செய்தார் என்பதை அவர்கள் உணர்ந்தார்களான்னு தெரியல. So then together they cross over to the other side in the boat. எல்லாம் சேர்ந்து அடுத்த அக்கறைக்கு போகிறார்கள். Verse 53. 53ஆம் வசனம். They came to land at Gennesaret. கெனசரேத்து நாட்டுக்கு வர்றாங்க. Come to the shore. அந்த கரைக்கு வருகிறார்கள். And as soon as they got out of the boat, verse 54, people immediately recognized him, ran about the whole region and began to bring the sick people on their beds to wherever they heard him. 54 சொல்லுது, அவர் படவிலிருந்து இறங்கின உடனே ஜனங்கள் அவரை அறிந்து அதை சுற்றுப்புறமெங்கும் சுற்றி திரிந்து அந்த சுற்றுப்புறமெங்கும் சுற்றி திரிந்து பிணியாளிகளை படுக்கையில் கிடத்தி அவர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட இடங்களெல்லாம் சுமந்து கொண்டு வந்தார்கள். Just when you think the day is probably over, it's not. நாள் முடிஞ்சது, வேலை முடிஞ்சதுன்னு நினைக்கும் போது அப்பதான் ஆரம்பிக்குதெல்லாம். They're bringing them in big, numbers on their beds. ஏராளமான பேரை கொண்டு வருகிறார்கள். And he heals all of them. எல்லாரையும் சுகமாக்குறார். What was his driving force? அவரை ஊக்குவித்தது என்ன? That compassion. மனதுருக்கம். His compassion for the people. ஜனங்களுக்காக அவருக்கு கொண்டிருந்த மனதுருக்கம். It was his most amazing quality. அவரிடத்தில் இருந்த ஒரு நல்ல ஒரு பண்பு அது. Which people many times don't recognize. அநேக நேரத்தில் ஜனங்கள் அதை கண்டுக்கிறதே இல்லை. For him the needs of others are bigger than his own needs. அவருக்கு மற்றவருடைய தேவை தன்னுடைய தேவையை காட்டிலும் பெரிதாயிருக்கு. Think about how he dealt with his disciples. நம்முடைய சீஷர்களை எப்படி அவர் நடத்தினார்? 3.5 years he had them with him. 3 வருஷம் தன்னோடு வைத்திருந்தார். Taught them, trained them. அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார், பயிற்சிவித்தார். So patient with them. அவர்களுக்கு பொறுமையா இருந்தார். If they had any other master, வேற ஏதாவது ஒரு எஜமானவர்களுக்கு இருந்திருந்தா they would have been dismissed for their stupidity. வேற போதகர்கிட்ட போயிருந்தாங்கன்னா விரட்டி அடிச்சிருப்பார் அந்த போதகர் இவங்களை. I mean literally that's what would have happened. அப்படிதான் நடந்திருக்கும். Because they never, as long as Jesus was doing ministry on the earth, they never fully cooperated with him. அவர் ஊழியம் செஞ்ச நாள் முழுவதும் பாருங்க, அவரோட முழுசா ஒத்துழைக்கல அவங்க. Always running counter to what he was saying. என்ன சொல்றாரோ அதுக்கு ஆப்போசிட்டா தான் செஞ்சிட்டு இருப்பாங்க. That's why sometimes you see Jesus expressing his frustration. He says to Philip, "Have I been so long with you, Philip, and you have not known me?" அவர் பிலிப்பு கிட்ட சொல்றாரு இல்லையா, எவ்வளவு நாள் உன் கூட இருக்கிறேன், இன்னும் நான் என்ன அறிந்து கொள்ளவில்லையா நீன்றார். But that's all he does. He doesn't do any. He's very patient with them. அவர்கிட்ட ரொம்ப பொறுமையா இருக்காரு. Finally he makes them sit down, eat with him, and then he washes their feet in John 13. கடைசில அவர்களெல்லாம் உட்கார வச்சு எல்லாருக்கும் ஆகாரம் கொடுத்து அவர்கள் கால்களை வேற கழுவி விடுறார். The humility, the service, the care, the sacrifice. அவருடைய தாழ்மை, அவருடைய கரிசனை, அவருடைய தியாகம் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. After all this only comes his death. இதெல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு தான் அவருடைய மரணம் வருது. The death didn't come out of nowhere. மரணம் எங்கதோ திடீர்னு வந்துடல. It was a life of sacrifice. அது வாழ்க்கையே ஒரு தியாகத்தின் life of putting everything on the line. எல்லாத்தையும் வாழ்க்கையே விட்டு கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. For others. மற்றவர்களுக்காக. Think about the death of Jesus itself now. இயேசுவினுடைய மரணத்தை யோசித்து பாருங்க. It is greater than all his other acts of love. அவருடைய அன்பின் செயல்கள் எல்லாவற்றை காட்டிலும் அந்த மரணம் ரொம்ப பெருசு. It is the greatest act of self sacrifice. அதுதான் தன்னுடைய தியாகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு செயல். People talk about how Job suffered so much, ஜனங்க நிறைய யோபு பாடுபட்டார்ன்றாங்க. But the devil had some insight into Job's suffering. ஆனா யோபுவுடைய பாடை குறித்து பிசாசுக்கு ஒன்னு தெரிஞ்சது, விளங்குச்சு.
He's telling God in one place, in Job chapter 2, he says, யோபு 2ஆம் அதிகாரத்தில் பிசாசு தேவனிடத்தில் சொல்லுகிறான். he says, okay, Job has lost his sheep, his cattle, his children. அவன் சொல்லுகிறான், ஆமா யோபுவுக்கு அவனுடைய ஆடு மாடுகள் அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் போயிடுச்சு, இழந்துட்டான். But ஆனால் he is still faithful to you, but there is reason for that, he says. ஆனா இன்னும் உமக்கு உண்மையா இருக்கிறான். ஏன்னா காரணம் என்னன்னா, he says, skin for skin, all that a man hath will he give for his life, but put forth now thine hand and touch his bone and his flesh, and he will curse you to your face. நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது, நாளிலிருந்து வாசிக்கிறேன் பாருங்க, சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். He's saying Job has not yet proved his great love for you and faithfulness. சொல்றான், யோபு இன்னும் நிரூபிச்சு காட்டல அவனுடைய உண்மையும் உத்தமத்தையும். Yes, he's lost cattle and land and children. ஆமாம், ஆடு மாடு போயிடுச்சு, பிள்ளைங்க போயிடுச்சு. But if you touch his body, then he will no longer be faithful. சரீரத்தை தோலுக்கு தோல், ஜீவனுக்கு பதிலாக இதுன்னு சொல்லி அப்படி தொட்டா. Because devil says, look, some good insight here, even with the devil. He says, all that a man has, he will give for his life. பிசாசானவனுக்கு ஒரு பெரிய வெளிப்பாடுங்க பாருங்க. அவன் என்ன சொல்றான், தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். A man will be ready to give anything for his own life. மனுஷன் தன்னுடைய ஜீவனுக்காக எல்லாத்தையும் கொடுக்க ஆயத்தமா இருப்பான். There are people who are ready to give how much ever money to live one more day. ஒரு நாள் அதிகம் வாழ்றதுக்கு எவ்வளவு வேணா காசு தர்றன்ற ஆளுகள்லாம் இருக்காங்க உலகத்துல. There's no price on life. ஜீவனுக்கு கரையம் வந்து ஒரு லிமிட் கிடையாது. The devil says, if his bone and flesh are affected, then he will curse you. பிசாசு சொல்றான், ஆனா ஒன்னு செஞ்சு பாருங்க, இப்படி கையை நீட்டி எலும்பையும் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது உமது முகத்துக்கு நேராக உம்மை தூஷிக்கிறானா இல்லையான்னு பாரும்ன்றான். Verse 6, God says, 6ஆம் வசனத்தில் தேவன் சொல்றாரு, behold, he is in your hand, only spare his life. இதோ அவன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்ப விடு என்கிறார். In Jesus' case, there was no sparing the life. இயேசுவினுடைய கேஸ்ல பிராணனை கூட விட்டார், சாக விட்டார் சிலுவையில். Who suffered more, my friend? Job? யோபு நடிச்சுக்கிறாங்க எல்லாம். யார் அதிகம் பாடுபட்டது? No, there has been no one who suffered like Jesus. இயேசுவை போல எவரும் பாடுபட்டது கிடையாது. He gave his everything, his life itself. இயேசு எல்லாத்தையும் கொடுத்தார், கடைசியில் ஜீவனையும் கொடுத்தார். You know, it is the greatest act of self-sacrifice, self-denial. தியாகம்னா அதை காட்டிலும் பெரிய தியாகம் இருந்திருக்கவே முடியாது. It's the purest act of unselfishness. சுயநலமே அங்கே கிடையாதுங்கிறதை நிரூபித்து விட்டார். You know, another thing about, I'll say some things about Jesus' death that stand out. இயேசுவின் மரணத்தை குறித்து ரொம்ப குறிப்பிட வேண்டிய காரியங்கள் சிலது இருக்கிறது. You know, Jesus' death is different from any other death. There have been many people who gave their life because to help somebody else or to save somebody else, things like that. நிறைய பேர் தங்களுடைய ஜீவனை மற்றவர்களுக்காக தியாகம் பண்ணியிருக்கிறாங்க, அவர்களுக்கு உதவி செய்ய, அவர்களுக்கு ஏதாவது செய்யும்படியாக. But Jesus' death stands alone. ஆனால் இயேசுவினுடைய மரணத்துக்கும் மற்றவர்களுடைய மரணத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. One important difference is, இயேசுவினுடைய மரணத்தில் ஒரு வித்தியாசம் என்னன்னா, everybody else has to die one day. எல்லாரும் ஏதாவது ஒரு நாள் சாகணும், எல்லா மனுஷனும் ஒரு நாள் சாக போறான். But Jesus never had to. ஆனால் இயேசு ஒருத்தர் தான் சாக வேண்டாதவர், சாக வேண்டிய அவசியம் இல்லை. You know, a person may sacrifice their life for somebody else. ஒரு மனுஷன் மற்றவர்களுக்காக தன்னுடைய ஜீவனை தியாகம் பண்ணலாம். But it is not a totally voluntary act of sacrifice. ஆனால் அது முற்றிலும் ஒரு பெரிய தியாகம் சொல்ல முடியாது. The timing is voluntary. அந்த நேரம் தான் வாலண்டரியை ஒழிய வேற ஒன்றும். They chose to die early. மனமும் வந்து சாகுறாங்க, ஆனா எப்படியும் சாக போறாங்க ஒரு நாள். Anyway 50 years முன்னாடி சேர்த்துறாங்க, அவ்வளவுதான். Anyway 50 years later they will die. இன்னைக்கு சாகலனா இன்னொரு 50 வருஷம் பொறுத்து சாக போறாங்க, இன்னைக்கே சேர்த்துறான், அதுதான் தியாகம். One day they will die, every man, woman, child, you know, whoever it is must die. எல்லா மனுஷனும் ஆணும் பெண்ணும் பிள்ளையும் சாகவே வேணும், ஏதோ ஒரு நாள்ல சாக தான் போறாங்க. Death is an inevitable thing that each one of us has to face. மரணம் என்கிறது தவிர்க்க முடியாத ஒரு உண்மை.
So when people sacrifice their life itself, they are volunteering to die early. ஆகவே ஜனங்கள் சாக முற்படும் போது அல்லது ஆயத்தமாக இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படியும் சாக போகிறேன், நாளைக்கு சாகிறதுக்கு இன்னைக்கு சாகிறதுக்கு நான் ரெடின்றாங்க, அவ்வளோதான். But Jesus was immortal. ஆனால் இயேசு சாகாமை உள்ளவர். Yes, he was human, but he never needed to die. அவர் உண்மைதான் மனுஷனா வந்தாரு, ஆனால் அவர் சாக வேண்டிய அவசியமே கிடையாது. Because he never sinned. ஏனென்றால் அவர் பாவமே செய்யவில்லை. You know, death entered through sin, and death has power over sinners. பாவத்தின் மூலமாக தான் மரணம் உலகத்துக்குள்ள பிரவேசித்து எல்லாரையும் ஆண்டு கொண்டது. ஆனால் அந்த உலகத்திலே பாவமில்லாத மனுஷன் இயேசு, அவரை மரணம் ஆண்டு கொள்ள முடியாது. Jesus took on human form, but not the sin of the human. You know, he did not sin like a human. இயேசு மனுஷர் சாயலானார், மனுஷர் ரூபம் எடுத்தார், ஆனால் மனுஷனுடைய பாவத்தை எடுத்துக்கொள்ளவில்லை தன் மீது. So if you look at Jesus' death, it is an unparalleled, incomparable act of voluntary sacrifice. ஆகவே இயேசுவினுடைய மரணத்தை பார்த்தீங்கன்னா அது ஈடு இணையற்ற ஒன்று, அப்பேற்பட்ட தியாகம் அது. It is voluntary in a way that no one else dying to save another person is voluntary. மற்றவர்கள் எல்லாம் மரித்தது வேற, அவர்கள் மனமும் வந்து மரித்தார்கள்னு சொல்றோம். அது ஆனால் எப்பவுமே மரிக்க போறாங்க, அது நம்ம முன்னாடி மரிச்சிட்டாங்க, அவ்வளவுதான். Jesus' death is fully and absolutely voluntary. இயேசுனுடைய மரணம் சாகாத ஒருவர், சாக வேண்டியதில்லை என்று இருக்கிற ஒருவர், சாகாம உள்ள ஒருவர் மனமும் வந்து தன்னையே சாகும்படி ஒப்புக்கொண்டார். One who never needed to die died. சாக வேண்டியதில்லை, அவர் சாக வேண்டிய அவசியமே கிடையாது, அவர் சாகிறார். Another thing about his death, இன்னொரு காரியம் அவருடைய மரணம். you know, usually no one plans to die. சாதாரணமாக யாரும் மரணத்துக்கு திட்டமிடுவதில்லை. People plan to live. ஜனங்க எதுக்கு திட்டமிடுறாங்க? வாழ்றதுக்கு தான் திட்டமிடுறாங்க. People plan to escape death. மரணத்தை எப்படியாவது தப்பிக்கணும்னு தான் திட்டமிடுறாங்க. People plan to prolong and delay the day of death. மரணம் இன்னைக்கு வேணா கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்துக்கலாம்னு தான் பார்க்குறாங்க. Some unforeseen circumstances comes and forces some people to give up their lives and sacrifice themselves and die for someone they love, perhaps. சில நேரத்தில் எதிர்பாராத சூழ்நிலை நிமித்தமாக தங்களுடைய ஜீவனை கொடுத்து மற்றவர்களுக்காக தியாகம் செய்ய வேண்டிய ஒரு நிலை ஆயிடுது சிலர். But no one plans to die. ஆனால் யாருமே திட்டமிட்டு சாகிறதில்லை. Jesus planned to die. இயேசு சாகிறதுக்கு He was the Lamb of God slain from before the foundation of the world. உலக தோற்றத்துக்கு முன்னாகவே அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி அவர். From eternity past he had foreseen that terrible time when he would have to die on the cross. கடந்த நித்தியத்திலேயே அவர் எப்படி சிலுவையிலே ஒரு நாள் வந்து சாக போகிறார் என்பதை கண்டார். He predicted it, he taught about it. அதை குறித்து அவர் முன்னறிவித்தார், அதை குறித்து போதித்தார். You know, people in an outburst of strong affection and in a moment of unusual excitement, they may be willing to give up their lives. ஒரு சில நேரத்தில் உற்சாக மிகுதியினாலே அல்லது ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலை நிமித்தம் சிலர் தங்களுடைய ஜீவனை கொடுக்க ஆயத்தமாக இருக்கலாம் மற்றவர்களுக்காக. But to know for eternity that you're going to die and to plan your death yourself. ஆனா இவ்வளோ நாள் நித்தியமா சாக போறோம்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டே வாழ்ந்துருக்கிறாரு, வந்து செத்தாரு அப்படிங்கிறது எப்படி இருக்கு பாருங்க. There is no parallel really. இதுக்கு ஈடு இணையே கிடையாது. His death, his sacrificial death was not just an outburst of strong emotion, a momentary, you know, unusual excitement or something. சிலர் சாகிறது போல ஏதோ அந்த நேரத்துக்கு அவர்களுக்கு ஒரு ஆவேசம் வந்தது, ஒரு உற்சாகம் மிகுதியினால, அந்த அசாதாரண சூழ்நிலையினால சரி உயிரே நான் கொடுக்க தயார்னு அப்படி சாகலை. No, his death was carefully planned. திட்டமிட்டு உலக தோற்றத்துக்கு முன்னாலே திட்டமிட்டு அவர் காலம் முழுக்க அறிந்து வைத்திருந்தார் சாக போறார். He thoughtfully anticipated. அதை எதிர்பார்த்து திட்டமிட்டார். He had his sight set on Jerusalem. எருசலேமை நோக்கி போகிறார் சாகிறதுக்குனே. Goes to die. அங்க போய் சாகிறதுக்குனே போகிறார். In fact, he was born to die. பிறந்ததே சாகிறதுக்காகவே பிறந்தார். Think about that. அதை யோசித்து பாருங்க. Others are born to live. மற்றவங்கெல்லாம் பிறந்தது வந்து வாழ்றதுக்காக பிறகுறாங்க. Jesus was born, entered into this world with the express purpose of dying on the cross. இயேசு பிறக்கும் போதே சிலுவையிலே மரிக்க வேண்டும் என்கிற நோக்கத்துக்காகவே பிறக்கிறார். That was the main reason why he came into this world. அதுக்கு தான் அந்த உலகத்துக்குள்ளே வந்தார். You know, others are born so that they may live. மற்றவர்கள் ஏன் பிறகுறாங்க? வந்து வாழ்றதுக்காக. So that they may experience happiness and joy and all these other things, you know. மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் இந்த உலகத்தில் அனுபவிக்கிறதுக்காக எதிர்பார்க்கிறார்கள். Jesus was born so that he may die. இயேசு எதுக்கு பிறந்தாரு? சாகிறதுக்காகவே பிறந்தார்.
That was the very meaning and the purpose of his life on earth. அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கையின் அர்த்தமும் நோக்கமும் அதுவே. That's why Hebrews 10:5 says, puts it like this. அதனால தான் எபிரேயர் 10:5 இப்படியாக இதை சொல்லுகிறது. எபிரேயர் 10:5 says, therefore when Christ came into the world, when he came itself, when Christ came into the world, he said, sacrifices and offerings you have not desired, but a body you have prepared for me. அதனால தான் இப்படி சொல்லியிருக்கு பாருங்க. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தப்படுத்தினீர்னு சொல்லிட்டே வந்தாராம். The very meaning and purpose of his life, goal of his life, was to sacrifice everything on the cross. அவருடைய வாழ்க்கையின் நோக்கமே ஜீவனை கொண்டு போய் சிலுவையில் ஒப்பு கொடுப்பது. Nobody ever came into the world with this reason. எவருமே இந்த உலகத்தில் சாக வேணும் என்று சொல்லி பிறப்பதில்லை. Think about his death itself when he died. அவர் மரிச்ச போது அவர் மரணத்தை யோசித்து பாருங்க. You know, with the slightest of effort he could have stopped his death. ஒரு சின்ன ஒரு கை அசைவு, ஒரு சின்ன காரியம் செஞ்சிருந்தாருன்னா அவர் சாவே நடந்திருக்காது. Just one small word out of his mouth. ஒரு சின்ன முயற்சி, ஒரு சின்ன வார்த்தையை வாயை திறந்து பேசி இருந்தாருன்னா சாவை நிறுத்தி இருக்க முடியும். He says in Matthew 26:53, he says, do you think I cannot appeal to my Father and he will at once send me more than 12 legions of angels to stop this arrest and crucifixion? மத்தேயு 26:53 சொல்லுகிறார், நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயோ என்றார். Peter cuts off a fellow's ear, you know, when they tried to arrest Jesus. எப்ப சொன்னாரு? பேதுரு ஒருத்தன் காதை வெட்டிட்டான். Peter thought, no, I have to defend my master at all costs. இயேசுவை கைது செய்ய வரும்போது வந்தவன்ல ஒருத்தனுடைய காதை வெட்டி எறிஞ்சிட்டான். Jesus said, I don't need you to help me defend myself. இயேசு அப்பா உன் உதவி தேவையில்லைங்கிறார். If I want to defend myself, I can just say one word and the Father will send 12 legions of angels. என்ன பாதுகாக்கிறதுக்கு உன் கத்தி எடுத்துட்டு நீ வராத காதை எடுத்துக்கிட்டு நான் சொன்னேன்னா ஆயிரக்கணக்கான தூதர்கள் வந்து இறங்கிடுவாங்கங்கிறார். But the Bible says he opened not his mouth. வேதம் சொல்லுகிறது அவர் தன் வாயை திறக்கவில்லை. As a sheep led to its shearers is silent, as a lamb led to the slaughter, so he opened not his mouth. Isaiah 53:7. மயிர் கத்தரிக்கப்படுகிற ஆடு எப்படி போகிறதோ அல்லது கொல்லப்படும்படியாக எடுத்துக்கொண்டு போகப்படுகிற ஆட்டை போல அவர் தன்னுடைய மரணத்தை நோக்கி சென்றார் என்று வேதம் சொல்லுகிறது. One of the things is the greatest teacher, amazing with words, and yet he doesn't say one word in his arrest and trial, and you know his words are very few. உலகத்திலே மிகச்சிறந்த போதகர், வார்த்தையை ரொம்ப அழகாக பயன்படுத்தக்கூடியவர், மரண நேரத்தில் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. He doesn't say anything to defend himself. தன்னை பாதுகாத்து கொள்ள மரணத்தை தடுத்து நிறுத்த ஒரு வார்த்தை கூட பேச. You know how hard that must have been. எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா ஒரு வார்த்தை வாய் திறந்து பேசாம இருக்கிறது. When you can say one word and stop it all, not to say that one word. ஒரு வார்த்தையிலேயே எல்லாத்தையும் நிறுத்த முடியும், ஆனா அந்த ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டேன்னு. How difficult it must have been for the word to not say a word. வார்த்தையாகவே இருக்கிறவர் ஒரு வார்த்தையை கூட சொல்லாம இருக்கிறது எவ்வளவு கஷ்டம். The mighty Son of God, சர்வ வல்லமையுள்ள தேவகுமாரன், held back all his power. எல்லா வல்லமையும் அவர் காட்ட மறுத்து விட்டார். All the power was in his word. எல்லா வல்லமையும் வாயில் இருந்தது, வார்த்தையில் இருந்தது. One word he healed so many people. ஒரு வார்த்தை சொன்னாரு எவ்வளவு பேர் சுகமானாங்க. One word he raised Lazarus from the dead. ஒரே வார்த்தை லாசருவை உயிரோடு எழுப்பினார். He restrains himself and he refuses to use one word to stop his death. அவருடைய மரணத்தை தடுத்து நிறுத்த ஒரு வார்த்தையை கூட பயன்படுத்தவில்லை. So easy not to sacrifice everything, but he does the difficult thing, sacrifices everything. எதையுமே அவர் தியாகம் பண்ண வேண்டியதில்லை. சுலபமா எல்லா எதிர்ப்பையும் எல்லா இவரை சாகடிக்க வர்ற எல்லா காரியத்தையும் தடுத்து நிறுத்திருக்கலாம். ஆனா ஒரு வார்த்தை கூட பயன்படுத்த. Think about how he died like a criminal in the எப்படி செத்தார்னு பாருங்க. ஒரு குற்றவாளியை போல செத்தார். You know, all kinds of ridiculous charges were put up against him. பயங்கரமான குற்றச்சாட்டுகள் எல்லாம் ரொம்ப sedition against the state of Rome. என்ன மாதிரி குற்றச்சாட்டு பாருங்க. நாட்டு தேச துரோகி, blasphemy against God, தேவனுக்கு விரோதமாக தூஷணம். This is, they are talking about the one who has not committed one mistake, one wrong, one sin. ஒரு தப்பு கூட செய்யாதவரை தேச துரோகினும் தேவ தூஷணம் பண்றாரு. They condemned him to die like a criminal. ஒரு குற்றவாளியை போல மரிக்கும்படியாக அவர் ஒப்பு கொடுத்தார். The Jewish Sanhedrin,
யூத சன்னதரன், the Roman legal system, இந்த ரோம அமைப்பு, the popular crowds cried, crucify him. அங்க இருந்த அந்த மாப், அந்த கூட்டத்தார், ஜன கூட்டத்தார் எல்லாரும் அவரை சிலுவையில் அறைய வேணும்னு கதறாங்க. And worse than all this, the Bible, எல்லாத்தையும் காட்டிலும் the Bible says, வேதம் சொல்லுகிறது, the Lord laid on him the iniquity of us all. நம்முடைய எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மீது விழ பண்ணினார் தேவன் என்று சொல்லுகிறது வேதம். Isaiah 53:6. 53, ஏசாயா 53:6. He was not just charged with like a criminal. அவர் வெறும் ஒரு குற்றவாளியை போல தண்டிக்கப்படவில்லை. He actually bore more sin than anybody else has ever. மெய்யாகவே வேற எவரும் சுமக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு பேருடைய பாவங்களை ஒரே நேரத்தில் சுமந்தார். He sacrificed everything. எல்லாத்தையும் சுமந்தார். Not just his life, வெறும் அவருடைய ஜீவனே அல்ல. You think about the way he suffered and died. அவர் எப்படி பாடுபட்டு மரித்தார் என்பதை யோசித்து பாருங்க. He sacrificed his honor, his reputation. தன்னுடைய மதிப்பு, மரியாதை, தன்னுடைய புகழ் எல்லாத்தையும் தியாகம் பண்ணினார். He took on utter shame. அவமானத்தை ஏற்றுக்கொண்டார். Labeled as a convict, criminal, transgressor, blasphemer. குற்றவாளி, சட்டத்தை மீறினவன், தேவ தூஷணம் பண்ணினவன் என்கிற குற்றஞ்சாட்டை எல்லாம் சுமந்தார். And then he suffered and died. பாடுபட்டு மரித்தார். The most painful death. மிகவும் வலியும் வேதனையும் நிறைந்த மரணம். Think about the flogging. அவர் அடித்த விதத்தை பாருங்க. Think about he bore the cross and took it up. சிலுவையை சுமந்து தூக்கிட்டு போனார் அந்த மலைக்கு மேல. Think about the nails driven into his hands and feet. அவருடைய கால்கள், கைகள் அடிக்கப்பட்ட ஆணியை எண்ணி பாருங்க. Think about the fact that he was suffocating. அவர் அங்கே மூச்சு திணறல தவிச்சார், அத பாருங்க. The weight of the body was pulling down on the arms, made breathing very difficult. தொங்குகிறார் சிலுவையில, மூச்சு விட முடியல, திணறணும் மூச்சு, ஏன்னா தொங்குது உடம்பு. Think about the loss of blood. சரீரத்திலிருந்து ரத்தம் அப்படியே கொட்டுது. Then think about, worse than that, the wrath of God itself coming on him. அதை காட்டிலும் மேலாக தேவ கோபாக்கினை, மனிதருடைய பாவத்தின் மீது இருந்த கோபாக்கினை அவர் மீது வந்து விழுகிறது. Isaiah 53:10 says, it was the will of the Lord to crush him, he has put him to grief. ஏசாயா 53:10 சொல்லுகிறது, அவரை நொறுக்குவது தேவன் சித்தம் கொண்டார், நொறுக்குவதற்கு தேவன் சித்தம் கொண்டார்னு சொல்லியிருக்குது. More than the Romans crushing him, the Lord crushed him. ரோமர்கள் அவரை நொறுக்குனதை காட்டிலும் தேவனே அவரை நொறுக்கினாராம். Think about any man's instinct. Even if a person is going to die, they will want to die a quick death. எந்த மனுஷனுடைய இதையும் பாருங்க, சாகணும்னு நினைச்சு அல்லது சாகணும்னு தெரியும்னா குயிக்கா பண்ணிடுங்கன்னுவான் இல்லையா, சீக்கிரம் முடிச்சிருங்க. They will want to experience as little pain as possible. எவ்வளவு வலி இல்லாம எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ போங்க பண்ணிடுங்க. Not Jesus. ஆனா இயேசு அப்படி இல்ல. 2 times wine was offered to him. 2 முறை அவருக்கு காடி கொடுக்கப்பட்டது. When he was hanging on the cross. சிலுவையில் தொங்கும்போது. First time he refused it. முதல் தடவை அதை குடிக்க மறுத்து விட்டார். Because it was wine mixed with myrrh. I don't have the time to read it. ஏனென்றால் அது வைனோட கலந்து இருக்குது. You can read it in Mark chapter 15. மார்க் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. They say he refused it because that was a drug mixed with the wine to numb the senses so you won't feel ஏன் அப்படி அந்த திராட்சை ரசத்தோட காடியை கலந்து கொடுக்குறாங்கன்னா அது ஒரு விதமான ஒரு மருந்து. அது எதுக்குன்னா வலியை கட்டுப்படுத்துறதுக்கு அல்லது வலியை உணராமல் கொஞ்சம் உதவி செய்யறதுக்காக அது கொடுக்குறாங்க. Jesus refused that wine. Yes, அது வேணான்ட்டார். Second time it was offered without that mixture, then only he took it. ரெண்டாவது தடவை அந்த மருந்தை கலக்காம கொடுக்குறாங்க, அவர் ஏற்றுக்கொள்றார். He fully conscious, he bears all the pain and he dies. நல்ல தெரியுது, நல்ல உணர்வுள்ளவராய் இருக்கிறார், எல்லா வலியும் சுமக்கிறார், அறிந்து சுமக்கிறார், பிறகு மரிக்கிறார். Probably the worst of all is he dies forsaken of God. தேவனால் கைவிடப்பட்டவராய் மரித்தது தான் ரொம்ப பரிதாபம். He cries, my God, why have you forsaken me? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லிட்டே மரிக்கிறார். Even the martyrs who died some of the most horrible deaths, they never died like that. இயேசுவுக்காக இரத்த சாட்சியில மரித்தவர்கள் கூட அந்த மாதிரி மரிக்கல யாரும். When the martyrs died, they stood right before their heads were cut off and they were burned at the stake. Some of them were singing songs. Some of them were, very joyful and glad. இரத்த சாட்சியில மரித்தவர்கள் பலர் அங்கே நின்னார்களாம், தலையை சீவினாங்களாம். அவங்கள இவங்க கடைசி நேரத்தில் பாட்டு பாடி கர்த்தரை துதித்தார்களாம். அப்படிலாம் வாசிக்கிறோம். They felt the presence of God very strong at that moment of death. தேவனுடைய பிரசன்னத்தை அந்த நேரத்தில் நல்லா அனுபவிச்சிருக்கிறாங்க அவங்க. Not Jesus. இயேசுவுக்கு அப்படி இல்லை.
My God, why have you forsaken me? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறுகிறார். We are not asked to die a death like that. அப்படிப்பட்ட ஒரு மரணத்தை நாம் அனுபவிக்க இங்கே சொல்லவில்லை. But Jesus died that kind of death. ஆனால் இயேசு அப்படிப்பட்ட மரணத்தை He sacrificed his life, his everything. அவருடைய ஜீவனையும் அவருடைய எல்லாவற்றையும் தியாகம் பண்ணினார். His death, the way he died is the proof, the grandest proof of his love for us. அவர் மரித்த விதம் அவர் நம்மை எவ்வளவு அன்பு கூறுகிறார் என்பதை காட்டுகிறது. The sincerity of his love, அவருடைய உண்மையான அன்பு, the intensity of his love. அவருடைய அன்பின் அந்த வல்லமை. Want to know how much he loves you? எவ்வளவு அதிகமா நேசிக்கிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டுமா? My friend, meditate on his death. அந்த மரணத்தை தியானித்து பாருங்க. You want to know if he will continue to show his love for you? உங்களை இன்னும் அதிகமாக நேசிப்பார், தொடர்ந்து உங்களுடைய அன்பை, அவருடைய அன்பை உங்களுக்கு மீது காட்டுவார் என்று நம்ப உதவணுமா? Meditate on his death. அவருடைய மரணத்தை தியானிங்க. His death on the cross is the surest guarantee of his future love for us. அவர் toward us. நம்மை நேசிப்பார் என்பதற்கு ஆதாரம் என்ன? சிலுவை மரணம். We don't have to question or doubt his love for us. அவருடைய அன்பை நாம் என்றைக்குமே சந்தேகப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. Let his love for you inspire you to love one another. அவருடைய அன்பு நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு கூறுவதற்கு ஊக்கமளிக்கட்டும். When it comes to love one another, don't think about the other person whom you have to love. நீங்க அன்பு கூற வேணும், மற்றவர்கள் அன்பு கூற வேணும் போது மற்றவங்களை பற்றி யோசிக்காதீங்க. Don't think so much about the person you have to love. யார் அன்பு கூறணுமோ அவரை பற்றி ஐயோ இவனே அன்பு கூறணும்னு யோசிக்க. Because if you start thinking too much about them, it's very difficult to love them. ஏன்னா அவனை பற்றி யோசித்தீங்கன்னா அன்பே வராது, கஷ்டம். Because you know what he's done to you. ஏன்னா அவன் என்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியும். You know he doesn't deserve your love. அவனுக்கு அன்பு, உங்க அன்பு காட்டுறதே சரியில்லைன்னு தெரியும். No, that's why Jesus is saying love one another and think of my love for you. அதனால தான் அவர் சொல்றாரு ஒருவர் அன்பு கூறுங்கள். எப்படி அன்பு கூறுங்கள்? நான் உங்களை அன்பு கூர்ந்ததை எண்ணி பார்த்து அன்பு கூறுங்கள். Look at him but think of Jesus' love for you. அவனை பாருங்க, ஆனா எதை நினைங்க? நான் உங்களை எப்படி அன்பு கூர்ந்தேன்றதை நினைங்க. Don't love him for his sake. அவனுக்காக அவனை அன்பு கூற வேண்டாம். Don't love him because he deserves it. அவன் அந்த அன்புக்கு தகுதியுள்ளவன்கிறதுனால அன்பு கூற வேண்டாம். He or she may not deserve. அவள் அதுக்கு தகுதியுள்ளவர்களாகவே இல்லாமல் இருக்கட்டும். But Jesus loved me when I never deserved it. ஆனால் நான் தகுதியற்றவனாய் இருக்கும்போது இயேசு என்னை நேசித்தார். And so it doesn't matter whether the other person deserves it or not. ஆகவே அடுத்தவர் தகுதியுள்ளவரா இல்லையாங்கிறது இங்க பிரச்சனையே கிடையாது. Just focus on Jesus' sacrifice for you. இயேசு உங்களுக்காக செய்த தியாகத்தை எண்ணி பாருங்க. And you will automatically begin to sacrifice yourself for others. நீங்கள் மற்றவர்களுக்காக உங்களை தியாகம் செய்ய ஆயத்தமாவீர்கள். Let's all stand up. எல்லாரும் எழுந்து நிற்போம். Father God, we thank you for your love for us. பரலோக பிதாவே, உம்முடைய அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். Jesus, we thank you for your love toward us. ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எங்களை அன்பு கூர்ந்த விதத்துக்காக உமக்கு நன்றி. May we be amazed by it. எங்களுக்கு அதை குறித்த ஒரு வியப்பை தாரும். But maybe we also be inspired by it to love one another. அது எங்களுக்கு ஒருவரை ஒருவர் அன்பு கூற வேண்டிய ஊக்கத்தையும் அளிக்கட்டும். May it change us, O Lord. அது எங்களை மாற்றட்டும். May it motivate us to do things we've never done. இதுவரை நாங்கள் செய்திராத காரியங்களை செய்ய எங்களை அது ஊக்குவிக்கட்டும். And may we bring glory and honor to your name. உம்முடைய நாமத்துக்கு மகிமையும் கனத்தையும் அது கொண்டு வரட்டும். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். Amen. ஆமென்.